அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத எல்லோரும் பாருங்கள் நாளம் போருங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் நாளம் போருங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள் அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத 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 இயேசு அற்புத அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத அவரோட காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத அவரோட காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே ஆயிரம் உயிருடன் இருந்த இயேசு ஆயிரம் உயிருடன் இருந்த இயேசு எல்லோரும் பாருங்கள் காலம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் காலம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள் அற்புத 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 அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத நம்மை கொண்டு போடும் இயேசு அற்புத நம்மை கொண்டு போடும் இயேசு அற்புத எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போடும் காத்த இயேசு அற்புத என்னென்ன தொழில்கள் நம்மை சொந்த போடும் இயேசு அற்புத உலகத்தில் இருப்போதும் எங்களை பெரியவராக்குவரே உலகத்தில் இருப்போதும் எங்களை பெரியவராக்குவரே உண்மையாய் அவரை மேலும் யாவருக்கும் பேசு அக்குவரே உண்மையாய் அவரை மேலும் யாவருக்கும் பேசு அக்குவரே போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள் அற்புத 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 இயேசு அற்புத இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத அவரோட காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத அவரோட காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே ஆயிரம் உயிருடன் இருந்த இயேசு அற்புதரே ஆயிரம் உயிருடன் இருந்த இயேசு அற்புதரே போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாருங்கள்
ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி தேவாதி தேவனையும் கர்த்தாதி கர்த்தரையும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிற தேவனையும் நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம், போற்றுவோம். எல்லா கணத்திற்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா துதிக்கும், எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே பாத்திரராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த 23 ஆண்டுகளா இந்த பட்டணத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அப்பிரயோஜனமான அடியனுக்கு தேவன் ஈவும் கிருபையும் பாராட்டி வருகிறார். இந்த ஊழியத்தை செய்வது சாதாரண காரியம் அல்ல, இது தேவனுடைய சுத்த கிருபை. 2015 மீண்டும் தேவனுடைய வார்த்தையை தேவ சமூகத்தில இருந்து காத்திருந்து கொண்டு வர தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் அதிகமாய் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து கர்த்தர் இந்த இடத்துல பேசிக்கொண்டே வருகிறார். 2010ஆம் ஆண்டு தேவனுடைய ஆவியானவர் இதே இடத்துல பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள மாட்டாது என்ற ஒரு வார்த்தையை இந்த ஊழியத்திற்கு கிருபையாய் தந்தார். 2011ஆம் ஆண்டு உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற ஒரு வார்த்தையை இந்த ஊழியத்திற்கும் இந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபையாய் கொடுத்தார். 2012ஆம் ஆண்டு பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் போகிற இடமெல்லாம் நான் உங்களோடு வருவேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் கொடுத்தார். 2013ஆம் ஆண்டு பயங்கரமான காரியங்களை உங்கள் நடுவிலே நான் நடப்பிப்பேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கிருபையாய் ஈவாய் நம்முடைய ஊழியத்திற்கு கொடுத்தார். கடந்த ஆண்டு 2014ஆம் ஆண்டும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு வார்த்தையை கிருபையாய் கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த 2015ஆம் ஆண்டுக்காக அநேக நாளாய் நாங்கள் ஜெபித்து வந்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய செய்திக்குள்ள போகலாம். தேவன் நல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடு தம்பி, உன்னுடைய வாழ்க்கையில இந்த நாளில் இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அன்பு சகோதரனே, இந்த நாள் உன் வாழ்க்கையில மேன்மையுள்ள நாளாய் மாறப்போகிறது. மகனே, அன்பு தங்கச்சி, இந்த காலவேளை உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நேரமாய் மாறப்போகிறது. வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தருடைய ஆவியானவர் நடுவில் இருக்கிறார். 7 கண்களை உடைய தேவாதி தேவன் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நேற்றும் இன்று மாறாதவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார். அன்றைக்கு ஒரே ஒரு எலியா தேவ சமூகத்திலே நின்றான். ஒரே ஒரு எலியா பரலோகத்தை நோக்கி பார்த்தான். உடனே என்ன நடந்தது தெரியுமா? வானம் திறக்கப்பட்டுச்சு, தேவனுடைய வல்லமை கரை புரண்டு வந்துச்சு. எல்லா இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரே தேவன் என்று சொல்லும்படியாக அந்த வல்லமை வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்திலிருந்து பரலோகத்தை பார்க்கிறேன். ஆவியானவரே, you are welcome Holy Spirit. Congratulations Holy Spirit. You are mighty powerful Holy Spirit. இப்பொழுது இந்த ஆரம்ப செக்ஷனில் வரவேற்கிறேன் ஐயா. இந்த இடத்துல பிரதான அதிபதியாய் நீர் இறங்கி வருவீராக. இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகராய் நீர் இறங்கி வருவீராக. இந்த ஊழியத்தினுடைய ஃபவுண்டராய் நீர் இறங்கி வருவீராக. இந்த ஊழியத்தினுடைய ஆண்டவரே காரியதரிசியாய் நீர் இறங்கி வருவீராக. இன்னைக்கு மகா பெரிய காரியங்களை இந்த மாரம்பாடி பட்டணத்தில் செய்யும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகள் நடுவில் செய்யும்படியாக உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று சொல்லி நான் உம்மை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஐயா. தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க, உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்து அன்போடு பார்க்கும்படி உன்னை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார்கள் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடக்கிற பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலட்சியை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதையுரைப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அருமையானவர்களே, கடந்த ஆண்டு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆவியானவர் பேசினார். இந்த ஆண்டு தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் கொடுக்கிற வார்த்தை, உன்னுடைய கூடாரத்தினுடைய இடத்தை நீ விசாலமாக்கு. இந்த ஆண்டு விசாலமாய் மாறுகிற ஒரு ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளே. இதுவரை உன்னுடைய வாழ்க்கை குறுகி போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இதுவரை உன்னுடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இதுவரை உன்னுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இதுவரை பொருளாதாரத்துல விரிவடைய முடியாதபடி, சந்தோஷத்துல விரிவடைய முடியாதபடி, சமாதானத்துல விரிவடைய முடியாதபடி, ஏதோ ஒரு காரியத்துல நீ குறுகிய நிலைமையோடு இத்தனை ஆண்டுகள் இதோ
நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலை வேளையில என்னை தெரிந்து கொண்ட தேவனுடைய ஆவியானவர், இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்ட தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக திட்டமாக ரேமாவாக இங்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறார், கர்த்தர் உங்களை விசாலமாக்க போகிற ஒரு ஆண்டாய் இது இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன் கூடாரத்தினுடைய இடத்தை நீ விசாலமாக்கு. இந்த ஆண்டு பாருங்க, கடந்த ஆண்டை விட கூடாரங்களை கர்த்தர் விரிதாக்க செய்திருக்கிறார். இனி கடந்த ஆண்டை விட ஊழியங்கள் அதிகமாய் விசாலமாகும் பிரியமானவர்களே. ஆத்துமாக்கள் விசாலமாவார்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விசாலமாகும் பிரியமானவர்களே. உங்களுடைய சந்தோஷம் விசாலமாகும் பிரியமானவர்களே. உங்களுடைய சமாதானம் விசாலமாகும் பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கர்த்தர் பெரிய பெரிய விசாலமான வழிகளை அவர் உருவாக்க போகிறார். எப்படி எல்லாம் கர்த்தர் உங்களை விசாலமாக்க போகிறார், எப்படி எல்லாம் உங்களுடைய குடும்பங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார் போகிறார் என்பதை ஒரு சில வார்த்தைகளை மாத்திரமே நான் சுருக்கமாய் சொல்லி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை நடத்தி செல்ல நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு எழுதியிருக்கிறது, சின்னவனை அவர் ஆயிரமாக, இதோ சிறியவனை பலத்த ஜாதியாக அவர் மாற்றுகிறதாக வேதம் சொல்கிறது. எடுத்தவர் வாசிக்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்துல தீவிரமாக அதை நான் நடப்பிப்பேன். பாருங்கள், இங்க ஒரு விசாலத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு விசாலமாக்க போகிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஒருவேளை இந்த காலவேளை நீ சின்னவனாய் வந்திருக்கலாம். ஒருவேளை நீ கிரியோனை போல சாதாரண மனிதனாய் வந்திருக்கலாம். ஒருவேளை சவுலை போல நீ சின்னவனாய் வந்திருக்கலாம். ஒருவேளை தாவீதை போல நீ சின்னவனாய் வந்திருக்கலாம். அவனை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறார், சின்னவனை கர்த்தர் எப்படி மாற்ற போகிறாரா? ஆயிரங்களுக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்ற போகிறாராம். இதோ சிறிய கூட்டத்தை பலத்த ஜாதியாய் அவர் மாற்ற போகிறாராம். எப்படி பாருங்கள், அவர் விரிவாக்க போகிற அந்த அனுபவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆயிரங்களுக்கு மேலாக உங்களை விசாலமான ஒரு இடத்திற்குள்ளாய் கொண்டு போக போகிறாராம். தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும். பாருங்கள், இங்கு எழுதியிருக்கும் கூடாரத்தை விசாலமாக்கு. உங்களுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் இந்த நாளிலே உனக்கு விசாலமாக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். பாருங்கள், சொல்லுவார்கள், எங்கள் வீடுகளில் குடியிருக்க இடம் பத்தவில்லை, பொருளாதாரத்தில் நாங்கள் செழிப்பா இல்லாதபடி குறைந்த வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களால் விசாலமா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை, எங்களால் நிம்மதியாய் வாழ முடியவில்லை என்று சொல்லி எத்தனையோ குறைகளுக்கு நடுவில் நீ வந்திருந்தா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா குறைகளையும் நிறைவாக்கி உன்னை விசாலமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அவர் இந்த ஆண்டு கொண்டு போக போகிறார். உன் ஜெப வாழ்க்கையில ஒரு விசாலத்தை தருவா, உன் பரிசுத்த வாழ்க்கையில ஒரு விசாலத்தை தருவா, உன் வேத வாசிப்பு வாழ்க்கையில ஒரு விசாலத்தை தருவா, உன்னுடைய அபிஷேகத்தில் நதியாய் புறப்பட்டு போகும்படிய ஒரு விசாலத்தை அவர் உனக்கு தருவா. உன்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில தேவனுடைய கரம் கிரியை செய்து உன்னுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்யும் தேவனுடைய பிள்ளைகளே. வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் எப்படி எல்லாம் உங்களை அவர் விசாலமாக்க போகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் என்னோடு கூட எடுத்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் ஓடி உன்னிடத்திற்கு வருவார்கள். உன் குமாரர் தீவிரித்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எப்படி உங்களை விசாலமாக்க போறாரு பாருங்க. திரள் கூட்ட ஜனம் உங்களை தேடி வரும். தேவனுடைய பிள்ளைகளே, திரள் கூட்டமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். பிரியமானவர்களே, இந்த அற்புத ஊழியத்தை கர்த்தர் கடற்கரையற்ற மணலுக்கு, இதோ மக்களுக்கு மேலாக கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போக போகிறார். இங்கே உதிக்கிற வெளிச்சத்திற்கு, இங்கே வருகிற காரியத்திற்கு ஜனங்கள் திரள் திரளாய் கொண்டு வர போகிற ஒரு காலத்துக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊழியத்தை கொண்டு போக போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமான மகள் அல்ல. உனக்குள்ள தேவன் காண்டாமிருகத்துக்கு ஒரு பலத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், இங்கு எழுதி இருக்கிறது முதல் வசனத்துல, எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலம் வந்துவிட்டது மகளே. ஊழியம் எழும்ப வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது மகனே. அந்த எழும்பி பிரகாசிக்கிற காலத்துக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு யாரெல்லாம் வருவாங்களா? ஜாதிகள் எல்லாரும் வருவாங்களா? இன்னும் யாரெல்லாம் வருவாங்களா? ராஜாக்கள் எல்லாரும் வருவார்களா? அப்ப நீ கண்ணுகளை சுற்றிலும் ஏறெடுத்து பாப்பையா. இப்ப நாங்க பாக்குற இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டப்ப இங்க இருக்கிற சகோதரிகள் அநேகர் இருக்கிறாங்க. இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 3 பேர்கள் 4 பேர்கள் தான் கூடி ஜெபித்தோம். ஒரு சிலராய் நாங்கள் கூடி ஜெபித்து, இதோ எங்களுக்கு முன்னாடி ஒரு தரிசனத்தை கர்த்தர் இதோ வெளிப்படுத்தி காட்டி ஒரு பெருங்கூட்டத்தை நான் கொண்டு வருவேன், மகாபெரிய எழுப்புதலை நான் தருவேன், நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி எங்களை ஜெபிக்க தூண்டி பழக்கி வைத்துக் கொண்டே இருந்தா இன்றைக்கு என் கண்களால் ஆச்சரியத்தை பார்க்கும்படி, என்னோடு ஆதி காலத்தில் இருந்த சகோதரர்கள் ஆச்சரியத்தை பார்க்கும்படி இன்றைக்கு பாருங்கள், கர்த்தர் ஊழியத்தை விசாலமான ஒரு இடத்துல
இடத்துல அமர பண்ணி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தங்கச்சி, நிச்சயமாய் உனக்கு நான் சொல்கிறேன், உன் குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உன் குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த 2015க்கு பின்னாடி உன் வாழ்க்கை மேன்மையில் பிரகாசமாய் மாறும். உதிக்கிற வெளிச்சமாய் உன்னுடைய வாழ்க்கை மாறும். உனக்குள்ள கர்த்தர் டைனமிக் பவர்களை போட ஆரம்பிப்பார். உனக்குள்ள மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்க போகிறார் மகளே. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நீ விசாலமாக்கு. ஊழியத்தை சிறிய ஊழியமாய் நினைக்காது. உன்னை சிறியவனாய் நீ நினைக்காது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை சிறியதாய் நினைக்காது. உனக்குள்ள இருக்கிற தாளந்துகளை சிறியதாய் நினைக்காது. ஏதோ ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று நினைக்காது. உனக்குள்ள மகா பெரிய காரியத்தை செய்யும்படியாக ராஜாதி ராஜா இன்னைக்கு தோன்றி வந்திருக்கிறார். இந்த 2015 வரலாற்று ஏடுகளை நீ மாற்றும்படியாக கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு ஆண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் வரலாறுகள் மாறும். ஏற்று சுவடுகளில் உன்னுடைய பெயர் பதிக்கப்படும்படியான ஒரு ஆண்டாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆண்டு உனக்கு வைத்திருக்கிறார். நிச்சயமாய் பெரிய ஒரு எல்லாற்றுகளை கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு போக போகிறார் மகளே. பாருங்கள், உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பார்த்து என்ன செய்வாயா? அதிசயப்பட்டு பூரிப்பாயா. எவ்வளவு ஜனம் வருமா தெரியுமா? கடற்கரை திரளான ஜனங்கள் உன் வசமா திரும்பும். கைத்தட்டுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையை பார்க்க எவ்வளவு ஜனங்கள் வரப்போகிறார்கள் பாருங்க. கடற்கரையில என்ன இருக்கு? திரள் கூட்ட ஜனம் அமர்ந்து இருக்கும். கடற்கரையில திரள் கூட்ட ஜனம் அமர்ந்து என்ன செய்து கொண்டு இருக்கும்? வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பார்கள். உலகத்தை அதோ காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை எல்லாம் கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு நேராக, உதிக்கிற வெளிச்சத்திற்கு நேராக இந்த 2015 கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இன்னொரு சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை மட்டுமே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். இன்னும் என்ன காரியத்தை எப்படி விசாலமாக்க போகிறார் இந்த அற்புத இயேசு ஊழியம் இனி வருகிற காலத்துல எப்படிப்பட்ட ஒரு விசாலத்துக்குள்ளாய் போக போகிறது என்பது இங்கு வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எனக்காய் வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து எப்படி பார்க்கலாம்? கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் எவ்வளவோ பேர்கள் தூரத்தில் நின்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ பேருக்கு இங்கு வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் சமுதாயத்தினுடைய தடைகளும் மக்களுடைய தடைகளும் பலருடைய பட்ட பிரச்சனையும் தான் அவர்கள் இங்கு வரவிடாதபடி தடுத்திருக்கிறது. நம் பட்சத்துல 7000க்கு அதிகமான ஆத்துமக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை நீ ஒரு எலியாவா இருக்கலாம், ஒருவேளை நீ ஒரு மிரியாவா இருக்கலாம். ஆனால் கண்களை ஏறெடுத்து பா. நிச்சயமா இந்த வெளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இந்த வெளியிடத்திற்கு தேசத்தினுடைய அதிபதிகள் கடந்து வருவார்கள். பாருங்கள், மீண்டும் அதே வசனம் சொல்லுது, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் எப்படி அணிந்து கொள்வாயா? ஆபரணங்களாய் அணிந்து கொள்வாய். கைத்தட்டுங்க. உங்களுக்கு என்னத்தை கர்த்தர்? முத்துமாலை கொடுக்க போறார், வைரத்தை கொடுக்க போறார், வைடூரியத்தை கொடுக்க போறார், கோமேதத்தை கொடுக்க போறாரு, தங்கமா உங்க கழுத்துல மாட்ட போறாரு. அது இது உலகத்தில் இருக்கிற தங்கம் அல்ல, ஆத்துமாக்கள் என்கிற தங்கம், ஆத்துமாக்கள் என்கிற வைரம், ஆத்துமாக்கள் என்கிற வைரூரியத்தை கர்த்தர் உங்க மூலியமாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நீங்க வேதம் சொல்கிறது. உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா வருவாங்களா? அவங்க எல்லாம் நீங்க எப்படி அணிந்து கொள்ள போறியா? அணிகலன்களா அணிந்து கொள்ள போறீங்க. எத்தனை பேர் இதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நீ விசால படுத்து நின்னா போதும். உன் ஜெபத்தை நீ கூட்டி நின்னா போதும். உன் பரிசுத்தத்தை நீ கூட்டி நின்னா போதும். கர்த்தருடைய மேல வச்சிருக்க விசுவாசத்தை நீ கூட்டி நின்னா போதும். அவர் உனக்கு ஆத்துமக்களை கொடுக்கார். வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமத்துல பார்த்தா ஆச்சரியமான ஒரு காரியம் உண்டு பிரியமானவர்களே. இதோ ஒரு வியாதிக்கார ஒரு பெண் வேதத்தில் இருக்கிறார். அவள் பெரும்பாடு என்ற வியாதியில பிடிக்கப்பட்டவள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த வியாதியினால் அவள் வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார், கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார், கவலை வடித்துக் கொண்டு இருக்கிறார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டாளாம். அவள்கிட்ட இனி எதுவுமே கிடையாது. எத்தனையோ வைத்தியரிடத்துல ஓடினாள், எத்தனையோ வைத்தியர்களை போய் பார்த்தாள், எத்தனையோ மனிதர்களிடத்தில் ஓடி 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 எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வைத்திருந்தாலே அவள் வருத்தப்படுத்தப்பட்டாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. எல்லா வைத்தியர்களும் அவளை வருத்தப்படுத்தினார்கள். எல்லா வைத்தியர்களும் அவளுக்கு வியாதிக்கு மருந்து கொடுத்தார்கள், ஊசி போட்டார்கள், இதோ பலவிதமான டானிக்கைகள் கொடுத்தார்கள். ஆனால் ஒருவரால் கூட அந்த வியாதியில் இருந்து அவளை விடுதலையாக்க முடியவில்லை. அந்த வியாதியிலேயே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எப்படி இருந்து விடுதலை அடைவதென்றே தெரியவில்லை. ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கையில ஒரு அனுரோதயம் புறப்பட்டு வந்துச்சு. அவளுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியம் புறப்பட்டு வந்துச்சு. அவளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான செய்தி புறப்பட்டு வந்துச்சு. அவளிடத்துல யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, இயேசு என்கிற ஒருவர் இந்த வழியாக வருகிறார். அவர் வியாதிகளை போக்குகிறவர், அவர் வேதனைகளை போக்குகிறவர், அவர் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் கவலைகளை மாற்றுகிறவர், அவர் துக்கத்திற்கு பதில் கொடுக்கிறவர், மனுஷனால் முடியாத காரியத்தை எல்லாம் அவர் முடிய பண்ணுகிறவர், அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்கிற ஒரு செய்தியை அந்த மகளுக்கு அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இந்த செய்தி
செய்தியை கேட்டவுடனே அவள் ஓடி வருகிறாள். அவள் ஓடி வந்து எப்படிப்பட்ட இருதயத்தோடு வருகிறாள் தெரியுமா? அவள் தன்னுடைய விசுவாசத்தை விசாலமாக்க நம்மளால் ஓடி வருகிறாள். அவள் என்ன சொல்லி வருகிறாள்? நான் அவரிடத்திலே போய் எப்படியாவது நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன். டாக்டர்களால் கொடுக்க முடியாத சுகத்தை அவர் கொடுப்பார். வியாதிக்காரர்களுக்கு சுகம் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவள் தெளிவாய் அறிந்தவளாய் அவள் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறாள். யாரும் அவளிடத்தில் போய் இயேசுவை தொடுங்கள் என்று சொல்லவில்லை. யாரும் இயேசுவிடத்தில் போய் அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழிகாட்டவில்லை. ஆனால் அவளாக வேதம் சொல்கிறது, நான் போய் அவரை தொடுவேன், அப்பொழுது என் வியாதி நீங்கி போகும் என்று சொல்லி தன் விசுவாசத்தை அவள் அப்படியே விசாலமாய் மாற்றுகிறார். தனக்குள் இருக்கிற விசுவாசத்தை அவள் வெளிப்படுத்துகிறார். தனக்குள் இருக்கிற விசுவாசத்திற்கு ஒரு எல்லை வைக்காத அளவுக்கு கொண்டு வருகிறார். பாருங்கள், திரள் கூட்ட ஜனங்களுக்கு நடுவில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார், போய் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவள் பின்னாக போய் இதோ இயேசு பார்க்காத நேரத்தில், ஜனங்கள் பார்க்காத அந்த நேரத்தில் அவருடைய வஸ்திரத்தை தொட்டான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து வல்லமை பெறப்பட்டுச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாயே, நீ எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்து கேட்டாலும் சரி, ஒருவேளை நீ வராமல் எங்க ஒரு இடத்துல இருந்து கேட்டாலும் சரி, உனக்கு நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், உன் கையில் இருந்து நீட்டி இயேசுவை நீ தொட்டுப்பா, இயேசுவிடத்தில் நீ வந்துப்பா, இயேசுடைய வார்த்தையை நீ நம்பிப்பா. இயேசு இந்த ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையில முடியாத எல்லா காரியத்தையும் அவர் முடிய பண்ண வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்கிறது, உன் கூடாரத்தை நீ விசாலமாக்கு, உன் விசுவாசத்தை நீ விசாலமாக்கு, உன் அபிஷேகத்தை நீ விசாலமாக்கு, உன்னுடைய பரிசுத்தத்தை நீ விசாலமாக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த 2015 வாழ்க்கை ஏடுகளை கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரை மறுபடி என்றப்பட்ட உனக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதுவரை வறுமையில வாழ்ந்த உனக்கு ஐஸ்வர்யம் என்ற பெரிய ஒரு விசாலத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இதுவரை தரித்திரனா இருந்த உனக்கு கர்த்தர் மேன்மையின் பிரதானமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். தேவன் செய்து முடிக்கார். வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல, அவர் இந்த இடத்துல உயிரோடு வந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவையே ஆச்சரியப்படும்படி அவருடைய தொடுகை காணப்பட்டுச்சு. இயேசு சொன்னாரு, என்னை தொட்டது யார்? யாரோ ஒருவர் என்னை தொட்டது உண்டு, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன் என்று சொன்ன உடனே அந்த பாவியான ஸ்திரீ, அந்த வியாதிக்காரியான ஸ்திரீ, வேதனையுள்ள அந்த ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்து சொல்கிறான், இதோ நான் தான் உண்மை தொட்டேன் ஆண்டவரே. தொட்ட உடனே என் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்து விட்டு, டாக்டர்களால் கொடுக்க முடியாத ஒரு சுகத்தை உன்னிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இதோ உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு சுகத்தை இயேசுவாகிய உம்மிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவளிடத்தில் இயேசுவிடத்தில் வந்து அவள் அழுது இயேசுவிடத்தில் அவள் விழுந்தாள். அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆகட்டும். நீ சமாதானத்தோடு போ. நீ துக்கம் நிறைந்து துக்கத்தோடு வாழ்ந்த இந்த நாளிலிருந்து நீ சந்தோஷத்தோடு போய் என்று சொல்லி அவளை சந்தோஷப்படுத்தி அனுப்பினா. வியாதிக்கு நடுவில் வந்திருக்கிற மகனே, வேதனைக்கு நடுவில் வந்திருக்கிற மகளே, கண்ணீருக்கு நடுவில் வந்திருக்கிற மகனே, பிரச்சனைக்கு நடுவில் வந்திருக்கிற மகனே, இந்த ஆண்டாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருமா? இந்த ஆண்டாவது என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? இந்த ஆண்டாவது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா? இந்த ஆண்டாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இந்த ஆண்டாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? இந்த ஆண்டாவது நான் வீடு கட்டுவேனா? இந்த ஆண்டாவது என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்து வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு பெரிய விசாலத்தை உனக்கு கொடுக்க போகிறேன், பெரிய ஒரு விசாலத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஒரு குழந்தை இல்லை என்று அண்ணால் கதறினா கர்த்தர் கொடுத்தார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. 5 குழந்தையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டு ஆத்துமாக்கள் இல்லையே என்று ஏங்கி வந்திருக்கிறியா? வேலை இல்லையே என்று ஏங்கி வந்திருக்கிறியா? எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, மனுஷனால் முடியாதது இயேசுவால் முடியும். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்த. இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, மகனே, மனுஷர்களால் முடியாது, அரசாங்கத்தால் முடியாது, தேசத்தினால் முடியாது, தேச தலைவர்களால் முடியாது, தேசத்தில் இருக்கிற எல்லாரும் பிரமித்து நிற்பார்கள். ஆனால் உனக்கு காற்று புகாத இடத்துல தேவனுடைய ஆவியானவர் புகுந்து வருவா. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி அவர் வருவா. இந்த ஆண்டு உன் தலையை இதோ எரேமியா தலையை உயர்த்தினது போல, ஏசாயா தலையை உயர்த்தினது போல, மொர்தெகாயுடைய தலையை உயர்த்தினது போல, எஸ்தருடைய தலையை உயர்த்தினது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தலையை உயர்த்தினது போல, தானியேலுடைய தலையை உயர்த்தினது போல, யோசேப்புடைய தலையை உயர்த்தினது போல, இந்த ஆண்டு தேவனுடைய ஊழிய ஆவியானவர் இந்த அற்புத சபையும் இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிறவர்களையும் இந்த முதல் நாள்ல வந்து இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களையும் அவர் ஒரு பெரிய விசாலமான இடத்துல கொண்டு போய் மகிமையாய் அவர் உங்களை உட்கார பண்ண போகிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, வேதம் சொல்கிறது, உன் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்துப்பா. அவர்கள் எல்லாரும் எப்படி வருவாங்களா? ஏகமாய் கூடி எங்க வருவாங்களா?
சொல்லுங்க, என்னிடத்துல வருவாங்க. சொல்லுங்க, எல்லாரும் எங்கிட்ட வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்களா, நாங்க எல்லாம் உங்க ஜபத்தினால ரட்சிக்கப்பட்டோம். இப்ப சொன்னாங்க பாருங்க, எத்தனை சாட்சி. இது என்னால வந்தது கிடையாது. கைத்தட்டுங்க பார்ப்போம். இது எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை. இது தேவனுடைய சுத்த ஈவு. இது எங்களால் உண்டானது அல்ல. பெருமை பாராட்டிக் கொள்வதில் ஒண்ணுமே கிடையாது. அருமையானவர்களே, எல்லாம் இங்கு பார்க்கிற எல்லாமே தேவன் கொடுத்தது. இத்தனை ஆத்துமாக்கள் தேவன் கொடுத்தது. இங்க இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் தேவன் கொடுத்தது. இது எல்லாம் தேவன் பாராட்டின இலவசமான கிருபை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனில் பெருமை பாராட்டிக் கொள்ள ஒன்றுமே கிடையாது. தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனும் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர். இந்த ஊழியத்திற்கு அவர் பாராட்டின ஈவுதான் இன்றைக்கு இத்தனை ஜனங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், ஏகமாய் வருவாங்களா, அவங்களை எல்லாம் நம்ம ஆபரணமாய் தரித்துக் கொள்ளலாமா? அருமையானவர்களே, எனக்கு இங்க பாருங்க எத்தனை தங்கச்சிகளை கொடுத்திருக்கிறாரு, எத்தனை தம்பிமார்களை கொடுத்திருக்கிறாரு. என்னை உரிமையோடு கூப்பிடுற எத்தனை இவங்க எல்லாம் எனக்கு ஒவ்வொரு வைரம் மாதிரி, ஒவ்வொரு வைடூரியம் மாதிரி, ஒவ்வொரு கோமேதகம் மாதிரி, ஒவ்வொரு ரத்தினம் மாதிரி, இப்படி இங்க இருக்கிற எல்லாரும் விலை மதிக்க முடியாத மகுடங்கள், இங்க இருக்கிற ஒவ்வொரு விலை மதிக்க முடியாத மகுடங்கள், இவர்கள் எல்லாரும் நாங்கள் ஆபரணமாய் இன்னைக்கு தரித்திருக்கிறோம். இன்னும் ஒரு பெருங்கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறோம். இன்னும் ஒரு மாரமாடி பட்டணத்தில் எழுப்புதலை கொடுக்க போகிறோம். எழுப்புதல் ஆரம்பித்தாயிற்று தேவனுடைய பிள்ளைகளே. பாரம்பரிய சபைக்கு நடுவில் கர்த்தர் தன்னுடைய வல்லமை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். இனி வருகிற காலம் ஆவியானவருடைய காலம். இனி வருகிற காலம் பரலோகத்துக்குரிய காலம். இனி வருகிற காலம் யாருமே கரை கட்ட முடியாத சுனாமியின் காலம். யாருமே கரை கட்டி நிறுத்த முடியாத ஒரு எழுப்புதலின் காலம். இந்த வருஷத்திலே கர்த்தர் தொடங்கி இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. இனி பாருங்க, பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த பட்டணத்திலும் சுற்றுப்பக்கத்து பட்டணத்தில் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ குறுகி இருக்காத, தரிசனத்தை குறுக்கிக்காத, எண்ணத்தை குறுக்கிக்காத. அநேக நினைப்பீங்க, இனிமேல் எங்க எனக்கு ஒரு வாழ்க்கை, இந்த 2014 முடிஞ்சிருச்சு, 14 வந்துருச்சு, இனிமேலுமா ஒண்ணு நடக்க போகுது. இல்ல மகளே, இல்ல மகளே, இந்த கூடாரத்தில் நீ கால் வைக்கும் போதே சகோதரனே, இந்த கூடாரத்தில் கால் வைக்கும் போதே சகோதரி, கர்த்தர் உண்மையில இருக்கிற எல்லா சாபத்தை உடைத்து உனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை அவர் எழுதிவிட்டார். மகிமையான வாழ்க்கையை அவர் எழுதிவிட்டார். நிச்சயமாய் உன் வாழ்க்கை மாறும். சர்க்கரை நோய்கள் தீரும், கொலஸ்ட்ரால்கள் மாறும், பிரஷர்கள் தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நோய்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். மலட்டு கற்பத்தில் கர்த்தர் குழந்தையை கொடுப்பா. வேலைகளை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பா. மண்டையில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மாறும். இடுப்பில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மாறும். பாரம்பரியமாய் வந்து கொண்டிருக்கிற எல்லா சாபத்திற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த முதல் நாள்ல ஒரு முடிவை உண்டாக்குவார். மகளே, சோர்ந்து போகாது. அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் எப்படி மாத்துவாரா? ஆபரணமா. எனக்கு எவ்வளவு ஆபரணங்கள் பாருங்க. எனக்கு உலகத்தில் இருக்கிற தங்கத்தை விட எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க தான் தங்க. ஹல்லேலூயா. மாமான்னு எத்தனை பிள்ளைங்க என்னை மனதார கூப்பிடுறாங்க. அண்ணான்னு எத்தனை பிள்ளைங்க அண்ணான்னு சொல்லுவாங்க. இதே நட்டுங்கும். நம்மள அண்ணான்னு கூப்பிடுறவங்க, பிரதர் கூப்பிடுறவங்க எத்தனை பேர், பாஸ்டர் கூப்பிடுறவங்க எத்தனை பேர், மகனே அப்படி கூப்பிடுறவங்க. இவங்க எல்லாரையும் கர்த்தர் முத்தாக சொத்தாக இந்த ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. இதுதான் தேவனோடு கொடுக்கிற ஆபரணங்கள். உலகத்துல மனுஷர் உங்களை கைவிட்டுட்டாங்களா? மோசைக்கு ஒருவருமே இல்லை நினைச்சா மோசைக்கு ஒருத்தர் இறங்கி வந்தார் பாருங்க. ராஜாதி ராஜன் இறங்கி வந்தார். கைத்தட்டி கர்த்தரை மேம்படுத்து. உலகத்துல ஏசப்பாவால் செய்ய முடியாத ஒரே ஒரு காரியம் உண்டு, உன்னை அவரால் கைவிட முடியாது. கைத்தட்டி கர்த்தரை மேம்படுத்து. உன்னை ஏமாத்த அவரால் முடியும். உன்னை கைவிட்டுட்டு போற அவரால் முடியாது. வசனம் சொல்கிற, நீ என்னால் மறக்கப்படுவதே கிடையாது. நான் உன்னை ஒரு நாளும் மறப்பது கிடையாது. உன் தாய் கைவிடலாம், உன் தகப்பன் உன்னை கைவிடலாம், உன் உறவினர்கள் உன்னை கைவிடலாம், உன் சொந்த பந்தங்கள், இனங்கள், குலங்கள், கோத்திரங்கள், ஜாதிகள், சங்கங்கள் உன்னை கைவிடலாம். ஆனால் வானாதி வானங்களை படைத்த கர்த்தர் சொல்கிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை கருவிலே நான் கண்டேன், உலகத்திற்கு உன்னை தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறேன். உன்னை கருவிலே கண்டேன், உலகத்திற்கு உன்னை அப்போஸ்தலனாய் வைத்திருக்கிறேன். உலகத்தில் இதோ பெரிய பெரிய ராஜாக்களுக்கு ஊழியம் செய்யும்படி உன்னை ஆசாரியனாய் வைத்திருக்கிறேன், லேவியனாய் வைத்திருக்கிறேன். இதோ பயப்படாதே. இந்த ஆண்டு உன்னுடைய தலையை உயர்த்துகிற ஒரு ஆண்டு மகளே. உன்னை கர்த்தர் விசாலத்துக்குள்ள கொண்டு போகும். நாங்களே எத்தனையோ ஆண்டுகளா இந்த இடத்துல ஊழியம் செய்கிறோம். குறைஞ்ச ஆத்மாக்களோடு எத்தனையோ இடத்துல ஊழியம் செஞ்சோம். நான் இன்னைக்கு பாருங்க, நேற்று ஃபாஸ்டிங் டே 3ஆம் நாள் கண்கள் ஆச்சரியப்பட்டுச்சு. திரள் கூட்டம் வந்து ஆண்டவர் சபையில வர்ற ஆத்மாக்களை விட நேற்று கொண்டு வந்திருந்தார். அருமையானவர்களே, இந்த வருஷத்துல அப்படி செய்ய அவர் யாரா இருக்கிறார்? வல்லவராக. அதனாலதான் சபை செட்ட பெருசா போடுங்க தம்பி, எல்லாத்தையும் பெருசா செய்யுங்க தம்பி. இந்த ஆண்டு இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொள்ளை பொருளாய் ஆத்மாக்களை தரப்போகிறார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. நமக்கு ஏற்ற மாதிரி எழுதிருக்காரு பாருங்க. உங்க கூடாரத்தை என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க, நம்ம எதுலதான் வாழ்றோம்? சொல்லுங்க, எதுலதான் வாழ்றோம்? இந்த கூடாரத்தை கர்த்தர் என்ன செய்ய போறாரு தெரியுமா? விசாலம். கைத்தட்டுங்க. எல்லாத்தையும் விசாலமாக்க போறாரு. பொருளாதாரத்துல உன்னை விசாலமாக்க போறாரு, பரிசுத்தத்துல உன்னை விசாலமாக்க போறாரு, பக்தி விருத்தில உன்னை விசாலமாக்க போறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை விசாலமாக்க போறாரு. இனி நீங்க அப்படியே எல்லாத்தையும் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். எல்லா விதத்திலையும் கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு விசாலத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறார். அருமையானவர்களே, இன்னும் பாருங்க, அந்த வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 20ஆம் வசனம். பிள்ளைகள் அற்று இருக்கிற உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இடம் எங்களுக்கு. அப்ப எவ்வளவு பிள்ளைகளை கர்த்தர் வச்சிருக்காரு? கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. உள்ள வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள இன்னருக்குள்ள இருக்குது.
அன்னைக்கு ஆபிரகாம் போய் தசமபாகம் கொடுத்தார் மெல்கிசேதேக்கு. கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் கொடுத்தா, ஆபிரகாமோட யாருக்குள்ள இருந்தா தெரியுமா? உள்ள யார் இருக்கா தெரியுமா? ஈசாக்கு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு உள்ள யார் இருக்கா? ஈசாக்கு. ஈசாக்குள்ள யார் இருக்கா? யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபுக்குள்ள யார் இருக்கிறா? 12 கோத்திரங்கள் இருக்குது. அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். இந்த லேவியர்கள் தான் தசமபாகம் வாங்குவாங்க. ஆனா தசமபாகம் வாங்குற லேவியும் ஆபிரகாமுக்குள்ள இருந்து மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தானா? தசமபாகம் கொடுத்தானா? கை தட்டுங்க. அப்ப உனக்குள்ள கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்? சொல்லுங்க தங்கச்சி, உனக்குள்ள கர்த்தர் இதோ அநேக எலியாக்களை வைத்திருக்கிறார், அநேக எலிசாக்களை வைத்திருக்கிறார், அநேக தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீ வெறுமையா இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு நீ தனிமையா இருக்கலாம். ஆனால் உனக்குள்ளே லேவியர்கள் உண்டு, உனக்குள்ளே ஆரோன்கள் உண்டு, உனக்குள்ளே யோசுவாக்கள் உண்டு, உனக்குள்ளே எஸ்தர்கள் உண்டு, உனக்குள்ளே மீரியாம்கள் உண்டு, உனக்குள்ளே உலகத்தை அசைக்கக்கூடிய எஸ்தர்கள் ரூத்துகள் உண்டு. கர்த்தர் உனக்குள்ளே அவைகள் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு அவைகள் எல்லாம் வெளிப்பட பண்ண போகிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டு விசாலத்தின் ஆண்டு. உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் கூட வந்து தருவார். எல்லாவற்றையும் அவரே செய்வார். நீ சும்மா இரு. யுத்தம் கர்த்தருடையது. நான் நேற்று மாலையில் இந்த இடத்தை விட்டு போனேன். இது என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர்ட்ட சொல்லிட்டேன், எல்லாம் உங்க வேலை ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு வேலை தான் உண்டு, ஜெபிக்கிற வேலை தான், அதை மட்டும் செய்வேன். எல்லாம் நீங்க பாத்துக்குங்க. உங்க ஊழியர்களை வைத்து, உங்க பிள்ளைகளை வச்சு, உங்க ஊழியத்தை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே செய்யுங்க போய் உட்கார்ந்துருந்தேன். நான் வந்து பார்க்கும் பொழுது எல்லாம் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தியிருந்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, வசனம் சொல்கிறது 49 அதிகாரம் 20 வசனம் எனக்காக வாசிங்க. பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாக போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகிருங்கள் என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்ப என்ன உண்டு? ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தரப்போற. நீ வச்சிருக்கிற செட்டு பத்தாது மகனே. நீ செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துக்கு இடம் என்ன செய்யாது. மேல காட்டேஜ் மீட்டிங் எல்லாம் தம்பி எல்லாம் பிரதர் ஜார்ஜ், பிரதர் அருள், பிரதர் ஜெயராஜ், பிரதர் ஆரோக்கியதாஸ் எல்லாம் உங்க வீட்டுல இடமே பத்தாது. அவளை கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவாங்க. இடத்தை விசாலமாக்கிருங்க. இந்த ஊழியத்தினுடைய இடத்தை நீங்க விசாலமாக்குங்க. கர்த்தருடைய ஆவி என்ன சொல்றார்? கூடாரத்தை நீ விசாலமாக்கு. நான் திரள் கூட்டத்தை கொண்டு வர போகிறேன், பெருங்கூட்டத்தை நான் கொண்டு வர போகிறேன். இந்த ஆண்டு என்னுடைய காற்று, அபிஷேகம்ங்கிற காற்று கூட்டம் கூட்டமாய் ஜனங்களை கொண்டு வர போகிறது. கூட்டம் கூட்டமாய் அற்புதங்களை உனக்குள்ள நடப்பிக்க போகிறது. பாருங்க, கடற்கரை கூட்டம் திரும்பி வருமா? இங்க எழுதிருக்கு பாருங்க, திரள் கூட்டம் வருமா? இப்போ ஒருவேளை உனக்கு ஆத்துமாக்கள் இல்லாமல் இருக்கலாம். அன்பு தம்பி என்று சொல்வாரு, என்ன பிரதர் எவ்வளவு நாள் ஊழியம் செஞ்சாலும் இவ்வளவுதான் வர்றாங்க. இல்ல தம்பி, இந்த வருஷம் ஆவியானவர் உனக்கு சொல்றாரு, திரள் கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எல்லா வீட்டுக்கும் கொண்டு வருவார். இந்த ஊழியத்தை நிரப்புவாரு. எனக்கு நீ சொல்லுவ, என்ன முடியாத ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பார். என் டைரியில நீங்க பாருங்க, எல்லா பேரும் எழுதி வச்சு ஜெபிக்கிறேன். இப்ப நான் பேர் 4-5 பக்கம் நிரம்பிருச்சு. நான் தம்பி தங்கச்சிட்டு நேற்று காட்டினேன். இந்த ஆண்டு இது 2014 லிஸ்ட் பிரதர். 2015 ஒரு டைரி கொள்ற அளவுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, விசாலமான ஒரு பாதையில் இந்த ஊழியத்தை கொண்டு போக போகிறார். இதுல இணைந்திருக்கிற நீ பாக்கியவான். இந்த ஊழியத்துல தோல் கொடுக்கிற நீ பாக்கியவான். இந்த ஊழியத்திற்கு பில்லராய் இருக்கிற நீ பாக்கியவான். இந்த ஊழியத்துல ஸ்பான்சர் பண்ற நீ பாக்கியவான். இந்த ஊழியத்திற்கு இடம் கொடுத்திருக்கிற நீ பாக்கியவான். இந்த ஊழியத்துல ஏதோ ஒரு மூளை முடுக்கல ஒளிந்து இந்த ஊழியத்தோடு இருக்கிற ஒண்ணு கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துகிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகிறது மகளே. பாருங்க, விசாலமான ஒரு பாதையில கொண்டு போக போகிறாராம். இப்படி ஒரு சில பரிசுத்தவான்களை மட்டும் உங்கள் மத்தியில வைத்து நான் சுருக்கமாய் தேவனுடைய வார்த்தையை முடிக்கட்டும். ஏனென்றால் சாப்பாட்டு நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை எனக்காக நீங்கள் எடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். எப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் எப்படியாய் உயர்த்தி ஆசீர்வதித்து அவனை இதோ கிருபை நிறைந்த ஒரு மகனாக, மகிமை நிறைந்த ஒரு மகனாக, மேன்மையின் பிரதானமான ஒரு மகனாக அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்று சொல்லி வேதாகமத்தில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பிள்ளைகளே, வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம், ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பாதான் ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்தேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளில் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பழகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியமாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். ஈசாக்கு யாக்கோப்பை அவ்வளவுதான், வார்த்தையை சொல்லியாச்சு, போயிட்டு வேணா அனுப்பிச்சாச்சு. வாக்குத்தத்தெல்லாம் சொல்லிட்டார். உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், கனப்படுத்துவார், நீ போகிற இடத்துல அப்படி இருப்பாய், இப்படி இருப்பா, நிறைய பிளஸிங் சொல்லிட்டார். அப்பா மகனுக்கு சொல்லியாச்சு. மகன் ஆனா எப்படி போறாரு தெரியுமா? 10ஆம் வசனம்,
யாக்கோபு பெர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இதே தேவ மனுஷன் சொன்னான், கோலும் கையுமாக நான் போனேன். இங்க வந்து படுத்துக்கிறேன், ஒண்ணுமே இல்ல அவன்கிட்ட. ஆசீர்வாதத்தை மட்டும் வாயில சொல்லி அனுப்பிட்டார். இப்ப நானும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லித்தான் அனுப்ப போறேன். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள தேவனுடைய சத்தியம் அடங்கி இருக்கிறது, தேவனுடைய வல்லமை அடங்கி இருக்கிறது, தேவனுடைய மைட்டி பவர் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப ஈசாக்கு சொல்லியாச்சு, யாக்கோபு போயாச்சு. ஆனா பின்னாடி பக்கத்துல பார்த்தா சொல்றாரு, கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். அப்ப அவர் எப்படி போறாருன்னா, ஒரு கோலையும் ஒரு தடியும் கொண்டுகிட்டு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. ஆனா வசனத்துல எழுதி இருக்காங்க பாருங்க, அவர் படுத்திருக்கிற இடத்துல அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. 12ஆம் வசனம். அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. கைத்தட்டுங்க வைப்போம். யாக்கோபு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல யார் இருக்கா? மேலாக நிக்கிறார். இப்ப மேல பாருங்க யார் இருக்கிறா? மேல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். கூடாரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. கூடாரத்துக்கு மேல தேவாதி தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. இந்த இடம் முழுவதும் கோடிக்கணக்கான தேவ பிரசனம் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ மேற்கையும் எங்கிட்டு காட்டுங்க. மேற்கு எங்கிட்டு இருக்கு? உங்களுக்கு நேரம் ஈஸியா காட்டுங்க. மேற்கையும் எங்கிட்டு காட்டுங்க. கிழக்கையும் எங்கிட்டு காட்டுங்க. வடக்கையும் தெற்கையும். கை தட்டுங்க பாப்போம். பரவுக. இந்த ஆண்டு என்ன செய்ய போறாரு ஆண்டவர்? எப்படி விசாலப்படுத்த போறாரு? சர்றன்னு இங்கிட்டு வரையும் கொண்டு போவார். இந்த ஊர் பக்கம்லாம் என்னென்ன ஊர் இருக்கோ நீங்க பாத்துக்கங்க. அங்க இருந்து ஆத்மா வரும். இந்த பக்கம் அப்படி திரும்பி பாருங்க, எங்க வரையும் எவ்வளவு தூரம் இருக்குதோ எல்லா பக்கம் ஆத்மாக்களை கொண்டு வருவார். வடக்க தெற்க கிழக்க மேற்க எல்லா பகுதிகளிலும் யாக்கோபுக்கு சொல்ற, நீ பரவி போகிற ஆறாயிருப்பா. அதான் விசாலமாக்குறது. இந்த குறுகிய இடத்துல இருக்கிற நம்மளை கர்த்தர் என்ன செய்வாரு? விஷாலமாக்குவார். அன்பு அக்கா இங்க இருக்கிறாங்க, அண்ணா சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, என் அன்பு தங்கச்சி அமலா ராணிங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டப்ப அந்த 2 பேரும் இருந்தவர்கள். அவர்கள் உயிரோடு இங்க கர்த்தர் வைத்திருக்கிறார். 4 பேர் 3 பேர் கூடி ஒரு கூடாரத்துல ஒரு சின்ன ரூம்ல ஜெபம் பண்ணணும். அப்புறம் கர்த்தர் ஆசீர்வதித்து ஐயாவை கொண்டு வந்தாரு. அடுத்து ஒரு சின்ன ரூம்ல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆசீர்வதித்து இன்னொரு விசாலமான இடத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போனார். அதுக்கு அடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த சின்ன ஊழியத்தை, சின்னவனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்? இன்னைக்கு எத்தனை ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கடந்த ஆண்டு இந்த வீடியோ கேசட்டை நிறைய இங்க அநேக இடங்கள்ல பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சின்ன கிராமத்திலயா இப்படி ஒரு ஊழியம் நடக்குது? இந்த சின்ன கிராமத்துல இப்படி எல்லாம் ஜனங்கள் ஆவில நிரம்பி களி கூறுறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும்படியாய் தேவன் இந்த ஊழியத்தை எத்தனையோ இடங்களுக்கு கன பண்ணி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டும் அந்த விசாலத்தை அவர் கூட்ட போகிறார். இந்த ஆண்டு இன்னும் ஊழியம் வளரும் பிரியமானவர்களே, அற்புதங்கள் வளரும் பிரியமானவர்களே, அதிசயங்களை கர்த்தர் அவர் பலமாய் செய்ய போகிறார். நீ கண்களால் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் தன்னுடைய வல்லமை இந்த ஊழியத்தில் அவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த 2015ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கும் வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றாரு, நான் உங்களை விசாலத்துக்குள்ள நான் கொண்டு போக போகிறேன். உன்னுடைய விசாலமான பாதைக்குள்ள உன்னை நான் கொண்டு போக போகிறேன். இனி இந்த கிராம ஊழியம், இனி வீட்டு ஊழியம்லாம் மாறி இதோ மாவட்டம் விட்டு மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட், இதோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அளவுக்குள்ள கர்த்தர் உங்களை விசாலத்துக்குள்ள இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை போட போறாரு. அதனாலதான் சொல்லப்படுது, உன் கயிறுகளை நீளமாக மாற்றிக்கொள்ளும், இதோ உன் முளைகளை எல்லாம் நீ உறுதிப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிற பயங்கரமான காலத்துக்குள்ள கர்த்தர் வந்துட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே சொல்கிறார். பாருங்கள் வசனம், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கைத்தட்டுங்க. இந்த ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழுங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. போன ஆண்டு இந்த 5 ஆண்டுகளா இந்த இடத்துல தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்தாரு. ஒரு வார்த்தை கூட தரையில விழுகவில்லை. எல்லா வார்த்தையும் ஆவியானவர் எழுதி வைத்து இன்றைக்கு ஞாபகப்படுத்தி எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நிச்சயமாய் செய்வார் தம்பி. இது 1 நாள் 2 நாள் ஜெபித்து இந்த வார்த்தைக்குள்ள நாங்க வரல. பல நாட்கள் தம்பிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா போன ஆண்டுக்கு வீடியோல சொல்லி அது எங்கெங்கயோ போயிருச்சு. அதனால எதுவுமே சொல்லாதீங்க பிரதர். ஊழியத்தை பிரகடனப்படுத்த வேண்டாம். நம்மளை பிரகடனப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அவரை மாத்திரமே உயர்த்துவோம். ஹல்லேலூயா.
பல நாட்கள் தேவ பாதத்தில் அமர்ந்து காத்து ஜெபித்து ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாய் நீ விசாலமாவாய், நிச்சயமாய் நீ குறுகி போகிற ஆறு அல்ல, நீ பரவி போகிற ஆறுகாய் இருப்பாய். நிச்சயமாய் நீ சந்தன விருட்சகமாய் இருப்பாய், நிச்சயமாய் நீ கேதுரு மரமாய் இருப்பாய், நிச்சயமாய் ஆயிரங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய மனுஷனாய் இருப்பாய். இந்த நாளில் நீ கடன் வாங்குகிற மனுஷனாய் இல்லாமல் கடன் கொடுக்கிற மனுஷனாய் இருப்பாய். இந்த நாளில் நீ தரித்திரனாய் இல்லாமல் நீ ஐஸ்வர்ய சம்பந்தனாய் இருப்பாய். இந்த நாளில் நீ பலவீனனாய் இல்லாமல் வெள்ளம் உள்ளவனாய் நீ இருப்பாய். இந்த நாளில் இருந்து நீ வரங்கள் அற்றவனாய் இல்லாமல் வரங்கள் உள்ளவனாய் இருப்பாய். இந்த நாளில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மகத்தான காரியத்தை கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தினால் நிரப்பி உனக்கு செய்ய போகிறார். பாருங்கள், பேதையாய் இருந்தவர்கள் எல்லாம் கர்த்தர் ஞானியாய் மாற்றினாராம். கோலையாய் இருந்தவர்கள் எல்லாம் உலகத்தை அசைக்கிறவர்களாய் மாற்றினாராம். அதே தேவன் இந்த மத்தியான வேளையில இந்த இடத்துல அவர் உயிரோடு கூட இருக்கிறார். பாருங்கள், யாக்கோபுக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன். என்னதான் கொடுத்து அனுப்பினாரு? அப்பா ஒரு வார்த்தையை தான் சொல்லி அனுப்பினாரு. பரலோக தேவனும் ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரு சொப்பனத்தை கொடுத்து சொன்னாரு, வார்த்தை தான். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கொள்ளணும். தேவன் எங்க இருக்கிறார்? வார்த்தையாய் இருக்கிறார். வசனம் நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், நான் அல்பேகாவும் உமேகாவுமாய் இருக்கிறேன். ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் மகா பெரிய வல்லமை உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கிறீங்க எதுவுமே பிரதர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வெறும் வார்த்தையை சொல்றாருன்னா, இந்த வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் உண்டு, இந்த வார்த்தைக்குள்ள வல்லமை உண்டு, இந்த வார்த்தைக்குள்ள அற்புதங்கள் உண்டு, இந்த வார்த்தைக்குள்ள அதிசயங்கள் உண்டு. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு தாங்க அந்த வார்த்தை. அப்ப இயேசுவை நீங்க இந்த புதிய ஆண்டுல பிடிச்சுக்கிட்டு அவரோடு கூட நீங்க புறப்பட்டு போய் பாருங்க. இந்த 2015 கிருபையின் ஆண்டாய் உனக்கு இருக்கும். இந்த 2014 நாங்க திரும்பி பார்த்து நேற்று இரவு நேரத்துல நாங்க ஊழியத்தை முடிச்சுட்டு நினைச்சு பார்த்தோம், என்ன பிரதர் இவ்வளவு ஸ்பீடா போயிருச்சு. போன ஆண்டு செஞ்ச ஊழியம் யாருக்குமே தெரியாது, டைரியில தான் இருக்கு, எண்ணி பார்க்கவே முடியல. அம்பட்டு ஊழியம் எத்தனை, ஒரு வாரத்துல ஒரு நாள் அல்லது 2 நாள் கூட நாங்க ரெஸ்ட் எடுத்தது கிடையாது. தென்னோடு ஊழியம், தென்னோடு திண்டுக்கல் ஊழியம், உலகம்பட்டி ஊழியம், கிழக்கு மாரமாடி ஊழியம், வேடசுந்தூர் ஊழியம், எல்லா பக்கமும் பார்த்தோம்னா வீடு எல்லாம் நிறைஞ்சு போயிடும். எல்லா வீட்லயும் இடம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். இந்த இடத்துக்கு தேடி ஆத்துமாக்கள் வந்தார்கள். ஏன் இதை கர்த்தருடைய மகிமைக்காய் சொல்லுகிறேன். பெருக பண்ணுவேன்னா அவர் பெருக பண்ணுவாரு. இந்த ஆண்டு சொல்றாரு, உன்னை நான் விசாலமான இடத்துக்குள்ள உன்னை கொண்டு போக போகிறேன். வீடு எனக்கு பத்தல பிரதர், சின்ன வீட்டுக்குள்ள கூடி இருக்கிறேன். விசாலமான ஏதனை கர்த்தர் உனக்கு தருவா. சின்ன இடத்துல நெருக்கமான இடத்துல நான் வேலை செய்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல உன்னை விசாலமான ஒரு இடத்திற்குள்ள உன்னை கொண்டு போவாரு. இந்த பொருளாதாரத்துல நான் குறுகிய நிலைமையில இருக்கிறேன். இந்த ஆண்டு உன்னை விசாலமான ஒரு இடத்திற்குள்ள பொருளாதாரத்துல கொண்டு போவாரு. உன்னுடைய சமாதானத்துல நான் குறுகி போய் இருக்கிறேன். இந்த ஆண்டு விசாலமான ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறாரு. வசனத்தை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யாத்திரையாகமம் புஸ்தகம் 34:24 சொல்லுகிறது வேதம். எல்லாரும் எடுத்து என்னோடு கூட தயவு செய்து சில வசனங்களை நீங்க வாசிக்கணும். தேவன் வசனத்தின் வழியாய்த்தான் தீர்க்கமாய் பேசுகிறார். வசனம் இல்லாத ஒரு பகுதியில தேவனுடைய காரியம், நான் புறச்சாதிகளை உங்களுக்கு முன்னின்று துரத்தி விட்டு, ஆமென், உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். ஆமென், உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக. கைத்தட்டி பார்ப்போம். எல்லைகள் இந்த வருஷம் என்ன செய்ய போறாரா? புறச்சாதிகளை எல்லாம் துரத்த போகிறோம். தேசத்தை கட்டி வைத்திருக்கிற பாதாளுடைய கோட்டைகளை அவர் உடைக்க போகிறார். பாதாளத்துக்கு கீழே இருக்கிற ஆவிகளை பிள்ளைக்கும் கரத்தில் அவர் கொடுக்க போகிறார். இனி வருகிற காலங்கள் பெயர் வைக்கிற அளவுக்கு கர்த்தருடைய உயர்த்த போகிறார். மகிமையுள்ள ஆண்டாய் உனக்கு தரப்போகிறார். புறஜாதிகள் எல்லாம் துரத்தி விட்டுட்டு அவங்க எல்லையெல்லாம் கர்த்தர் உனக்கு என்ன செய்ய போறாரா? தரப்போறார். பாருங்க, இந்த பார்வோனுக்கு ஒரு எல்லை வச்சிருந்தாங்க. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. பார்வோன் எல்லை அடங்கலும் என்ன வந்துச்சான் தெரியுமா? அண்டு வந்துச்சான். வாசிங்க, யாத்திரையாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவனுடைய எல்லை நினைக்கிறேன், அந்த பார்வோன் ராஜ்யம் முழுசு என்னது? பார்வோன்ல நான் என்ன வேணாலும் செய்யலாம், பார்வோன் முழுசு எனக்கு கீழ்பட்டது, என்னுடைய ஆட்சியில யார் அதிகாரம் செய்ய முடியும், நான் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஆள்னு பார்த்தா தேவாதி தேவன் மோசையை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையும். யாரையாவது பார்த்து சொல்லுங்க, யாராவது ஜெபத்துக்கு அனுப்பி விடலன்னு வச்சுக்க, யாரையாவது கட்டி வைக்கணும்னு திட்டம் முடியும்னு வச்சுக்க, எழுதி இருக்கு பாருங்க, உன் எல்லை அடங்களையும் என்னத்தை அனுப்புவாராம்? கை தட்டுங்க. பார்வோனுடைய எல்லை அடங்கலாம் பாபிலோன் முழுசு, அந்த எகிப்து தேசம் முழுசு என்ன வந்துடும்? பேனு வரும், வண்டு வரும், இருள் வரும், கல்லுமலை பெய்யும், இன்னும் என்ன வரும்? சாம்ப வரும், வெட்டுக்கிளி வரும். ஒழுங்க மரியாதை ஆத்துமாக்களை சபைக்கு அனுப்பிடும். யாராவது கட்டி வச்சு ஜெபிக்க விட மாட்டேன், துதிக்க விட மாட்டேன், போக விட மாட்டேன், நாங்க தான் பெருசு, நீங்க தான் பெருசு, அப்படி இப்படின்னு பேசினா எப்பேற்பட்ட புரிஞ்சுக்குவீங்க. பார்வோனா இருந்தாலும் எதை கர்த்தர் அனுப்ப போறாரு இந்த ஆண்டு? சொல்லுங்க. பாதை தான் வரும், பேனு வரும், தலை எல்லாம் அட்டி. கடைசியில
செங்கடல்ல கொண்டு போய் வச்சு சுத்தமா சப்சாட பேரை அட்ரஸ் எல்லாம் பண்ண போறான். கைத்தட்டி கத்திரமையோடுங்க. தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை தடுத்து நிறுத்த எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. பாதாளத்தின் கீழெங்கும் உலகத்துக்குள்ள எந்த ஒரு ஆவிக்கும் அதிகாரம் கிடையாது. வசனம் சொல்றது, வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு கிடையவே கிடையாது. கைத்தட்டி கத்திரமையப்படுதுங்க. நீங்க சரியான இடத்துல வந்திருக்கிறீங்க. அருமையான அப்பா கிட்ட வந்து உட்காந்துட்டீங்க. உங்களை ரட்சிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், உங்களை அனல்படுத்துகிறவர், உங்களை பரலோகத்துக்கு கூட்டி போறவர் அவர் ஒருத்தர் தான் கர்த்தர். அவரை என்று வேற தெய்வம் இந்த பூமியில இல்ல. அவர்தான் உங்கள் ரட்சகர், அவர்தான் உங்கள் தேவன், அவர்தான் உங்கள் கோட்டை, அவர்தான் உங்கள் அரண், அவர்தான் உங்கள் பலன், அவர்தான் உங்கள் துர்கம், அவர்தான் உங்கள் கேடகம். தேவனுடைய பிள்ளைகளை இப்ப பார்வோனுக்கு சொல்றாரு, உன் எல்லை எவ்வளோடா? இந்த உலகம் பூரா நான் படைச்சேன், நீ ஒரு குறிப்பிட்ட எல்லையை வச்சுக்கிட்டு. இப்ப பாருங்க, எல்லாமே தேசத்துக்கு ஒரு ஆளு, ஊருக்கு ஒரு ஆளு, ஊருக்கு ஒரு நாட்டாமா எல்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா எல்லா முழு பூமியிலையும் பார்த்தா எகிப்து ஒவ்வொரு நாடும், ஈராக் என்னதுமே, ஈரான் என்னதுமே, பாகிஸ்தான் என்னதுமே, ஆப்கானிஸ்தான் என்னதுமே, அங்கிட்டு போயிட்டு இஸ்ரேல், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எல்லையை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். இது மாதிரி தான் குக்கிராமத்துல எல்லாரும் எங்க ஊர் எங்க ஊர் எங்க ஊர் எல்லா பேருக்கு ஆண்டவர் இந்த வருஷம் அட்டி கொடுக்க போறாரு. எல்லா ஊரும் தேவனுடைய ஊர். பூமியின் கீழே எங்கும் மனுஷருக்குள்ளும் எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது. என்னை அன்றி ஒன்றுமே இந்த உலகத்துல உண்டாகல. எல்லா மனுஷருக்கும் அவர் ஒருத்தர் தான் சொந்தக்காரர். அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், அப்ப இந்த ஆண்டு பார்வோனுக்குள்ள என்ன உண்டு தெரியுமா? சொல்லுங்க, நீங்களா புரிஞ்சுக்குவீங்க. எல்லா பார்வோனும் மேல சட்டையை தூக்குற ஆளு, கட்டையை தூக்குற ஆளுகள்லாம் எல்லாம் உண்டு. இந்த வருஷம் தேவனுடைய உக்கிரக கோபாக்கனை இறங்க போகிறது. அவருக்கு அமர்ந்திருந்த காலம் மாறி இன்னும் எலும்பி சவுக்க பின்ற காலம் வந்துருச்சு. அவர் எழும்பி யுத்தத்தை நடத்துற காலம் வந்துருச்சு. சபைக்காய் அவர் வைராக்கியம் கொள்ளக்கூடிய காலம் வந்துருச்சு. சபைக்காய் அவர் எழும்பி தன்னுடைய கரத்தை நீட்டக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் சொல்றாரு, இனி நீ குறுகி போகிற ஆறு அல்ல, நீ இனிமேல் நதி அல்ல, நீ அப்படியே நதிகளாய் மாற போகிற. நீ குளமாய் இருக்க போக மாட்ட, நீ கடலா மாற போகிற. நீ வற்றாத நீரூற்றாய் மாற போகிற. நீ வளமிக்க தோட்டமாய் மாற போகிற. நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமாய் மாற போகிற. கர்த்தருடைய கையில நீ ராஜமுடியாய் நீ மாற போகிற. கர்த்தருடைய கரத்துல நீ கேதுருவாய் மாற போகிற. கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான ராஜ முடியாய் நீ மாற போகிற. கர்த்தர் இதை செய்து முடிக்க இந்த காலவெளியில் அவர் யாரா இருக்கிறார் சொல்லுங்க? நல்லவரா இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு, பார்வோனுடைய எல்லை அடங்களையும் நான் என்னத்தை அனுப்ப போறேன் தெரியுமா? தவளை அனுப்ப. தவளை அனுப்பி அவனா ஒரு ரட்டி அடிச்சார். அடுத்து பார்த்தா ஒவ்வொரு வாதையா கொடுத்து கடைசியில கர்த்தர் கொண்டு வந்தாரு. பாருங்க, பயில் காட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு, செங்கடலுக்கு அழைச்சு கொண்டு வந்தார். கடைசியில நினைச்சேன், இந்த தவளை வந்துட்டு போயிருச்சு, இது இருள் வந்துட்டு போயிருச்சு, கல்மலை வந்துட்டு போயிருச்சு, பேன் வந்துட்டு போயிருச்சு, சாம்பல் வந்துட்டு போயிருச்சு, இருள் வந்துட்டு போயிருச்சு, ரத்தம் வந்துட்டு போயிருச்சு. இது மாதிரிதான் என்ன கடலுக்குள்ள போயிட்டு எல்லாம் செஞ்சிடலான்னு பார்த்தா தேவனுடைய கரம் அங்க இறங்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, சுத்தமா எல்லாவற்றையும் அழிச்சு நிர்மூலம் பண்ணும்படி தேவன் தன்னுடைய கொழுமண்டபத்திலிருந்து பலமா இறங்கினாரு. இதோ பார்வனுடைய ரதங்களின் சக்கரங்களும் கலடும்படி தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க. இந்த வருஷம் அச்சாணி ஆண்டவர் புடுங்க போறாரு. எல்லா பார்வனுடைய கோட்டையில் இருக்கிற அச்சாணியை கத்திர புடுங்க போறாரு. எல்லா எகிப்தினுடைய மந்திரவாத வல்லமைகளை அவர் புடுங்க போறாரு. இனி வருகிற காலம் விசாலத்தின் காலம் தங்கச்சி. எல்லா காரியத்தையும் உனக்கு தெளிவா சொல்ல முடியாது. ஆனா நீ எல்லா பெரிய ஒரு எழுப்புதலுக்குள்ள போக போற. கர்த்தர் உன் பக்கத்துல கூட்டம் கூட்டமா ஜனங்களை கொண்டு வர போறாரு. நீ அவர்களை எல்லாரும் ஆபரணங்களாய் தரித்து கொள்ள போற. உன்னை தேடி ஜனம் வந்துகிட்டே இருக்கும். பிரதர், பாஸ்டர், பிரதர், அண்ணா, தம்பி, தங்கச்சின்னு சொல்லி உன்னை தேடி ஜனம் வரும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய யாரா இருக்கிறாரு? அல்லவரா இருக்கிறார். வசனம் சொல்லுது, உதிக்கிற உன் வெளிச்சத்துக்கு ராஜாக்கள் வருவார்களாம். ஏசப்பா இருந்தா ஜனம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஏசப்பாவை நீ பத்திரமா உள்ள வச்சுக்க. ஏசப்பாவை குடும்பத்துக்குள்ள வச்சுக்க. ஏசப்பாவை வீட்டுக்குள்ள வச்சுக்க. ஏசப்பாவை தலையா வச்சு நீ நட. உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள். அருமையானவர்களே, இன்னும் ஒரு சில வசனங்களை சொல்லி நான் முடிக்கட்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகிறேன். வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். இது இந்த தேசத்துல நடக்க போற காரியம். இந்த ஆண்டு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியங்கள் எல்லாம் தேசத்துல நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த ஆண்டிலே கர்த்தர் தன்னுடைய நாமத்துக்கு மகிமையா இந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். லேவியராகமம் புஸ்தகம் 26. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் படுத்துக் கொள்வார்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன், பட்டயங்கள் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. முதல் பாருங்க, தேசத்துல என்ன இருக்குமா இனிமே காலத்துல? அப்ப சமாதான கர்த்தர் இந்த தேசத்தை இந்த ஆண்டு என்ன செய்ய போறாரு? ஆளுகை செய்ய போறாரு. கைத்தட்டி கர்த்தரப்படுங்க. எழுதிருக்கு பாருங்க, சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவாரே இருக்க மாட்டாங்களா? அப்படின்னா அலற்றவே, முருற்றவே, மிரட்டவே, கசக்கிறவே இருக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் வேரோடு பார்வனை புட்டுங்க போறாரு. அப்ப தேசத்துல என்ன இருக்கா தெரியுமா? தத்தளிப்ப கர்த்தர் இல்லாதபடி பண்ணுவாரு. அடுத்து பாருங்க, துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி. அப்ப என்ன அது துஷ்ட மிருகம்? சிங்கம், புலி, கரடி, கீரி, நாய், போன, நரி, இதெல்லாம் தேசத்துக்குள்ள வந்து அநேகரை அது வேதனைப்படுத்துது.
இதை நீங்க ஆவிக்குரிய மண்டலத்துல புரிஞ்சு கொள்வீங்க. இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார் இந்த ஆண்டு? துஷ்டனே தேசத்தில் இராதபடி கர்த்தர் துஷ்டனுடைய ஆசனத்தை அவர் என்ன செய்ய போறாரு? புடுங்க போறாரு. வசனத்துல தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார், இருக்க மாட்டாங்க. துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்திலே உலாவுதில்லை. அப்ப பட்டயம் இல்லாத ஒரு சந்தோஷத்தின் ஆண்டாள், விசாலமான ஆண்டாய் கர்த்தர் கொடுப்பார். ஜெபிக்கிற உனக்கு கர்த்தர் அதை செய்வார். ஜெபிக்காதவனுக்கு ஜெபிக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கு. ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு வித்தியாசம் இருக்கு. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு வித்தியாசம் இருக்கிறது. பரிசுத்தனுக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கு வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தரை நோக்கி கதறுகிறவனுக்கும் கதறாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீ எந்த இடத்துல இருக்கிறாய் என்பது இந்த நாளிலே முடிவெடு தம்பி தங்கச்சி. ஒருவேளை இந்த வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம், கூப்பிட்டு இருக்காங்களே நீ வந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து நீ உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த இடத்துல வரல. கர்த்தரே உன்னை கரம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். காரணம், உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்த அவர் விரும்புகிறார். உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு விதத்துல உண்மையில அவர் அக்கறை கொண்டபடினால் தான் இந்த கூடாரத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உட்கார வைத்து உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இன்னும் வசனத்தை பாருங்க, அதே 26ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து, கைத்தட்டி பார்ப்போம். இந்த ஆண்டு முழுசும் உங்க மேல எப்படி இருப்பாரா? கண்ணோக்கமா இருப்பார். உன் மேல அக்கறையா இருப்பார். உன்னை அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. இரவும் பகலும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கும். இரவும் பகலும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கும். வசனம் சொல்கிறது, கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த கூடாரத்துக்கு அடியில வந்திருக்கிற உன்னை அவர் இந்த ஆண்டு முழுசும் சொல்றாரு, இந்த ஆண்டு முழுவதும் நான் உன்மேல் கண்ணோக்கமா இருந்து, அடுத்த வசனம் முக்கியமான வசனம், உன்னை பழுக பண்ணுவேன். கைத்தட்டுங்க, அவ்வளவு என்ன செய்ய போறாரு இந்த ஆண்டு? அதுதான் விசாலம். உன்னை அப்படியே பழுகி பெருகி உன்னை விசாலத்துக்குள்ள அவர் கண்டு போறாரு. காரணம், அவர் உன் மேல எப்படி இருக்கிறாரா? கண் நோக்கமா இருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்றுவார். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். வசனத்தை இன்னும் வாசிக்கலாம். அதே லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். கைத்தட்டுங்க. இந்த ஆண்டு முழுசு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வாரா? உலாவுவார். ஏதோ தோட்டத்தில் அப்படியே உலாவி 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 வந்தார். மேல் வீட்டில் அவர் அப்படியே உலாவி 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 வந்தார். தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற ஸ்தலத்தில் அவர் உலாவி 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 வந்தார். இந்த 365 நாள் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர், அன்பு இரட்சகராம் இயேசு, பிதாவாகிய தேவன், முழு பரலோகமும் உங்க மேல உலாவி வரும். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க. ஆகாப் ரதத்துல போயிட்டார். ஆகாப்புக்கு பெருசு ரதம், ஆகாப்புக்கு பெருசு குதிரை, ஆகாப்புக்கு பெருசு அரண்மனை, ஆகாப்புக்கு பெருசு ராஜ்யம், ஆகாப்புக்கு பெருசு தான் தான். தனக்கு மேல யாருமே இல்லைன்னு நினைச்சான். ஆனா இந்த எலியாவுக்கு ஒண்ணு கூட கிடையாது. அவன் சும்மா உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான். ஆனா அவனுக்குள்ள ஒரு விலை மதிக்க முடியாத மகுடம் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர் என்கிற மகுடம். பிரியமானவர்களே, இப்ப ஆகாப் ரதமேறி போறாரு. எலியா எப்படி போறதுக்கு வழி கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கினார். பாருங்க, தேவனுடைய வல்லமை அவர் மேல இறங்கிச்சு. பாருங்க, ஆகாப் ரதத்தை முந்தி அவன் போய் சேர்ந்தான். கைத்தட்டுங்க. இந்த ஆண்டு இத்தனை வருஷம் உனக்கு முன்னாடி எத்தனையோ ஆகாப்புகள் ஓடி இருக்கலாம். வேலை ஸ்தலத்துல ஓடி இருக்கலாம், பதவி உயர்வுல ஓடி இருக்கலாம், வீடு கட்டுதல ஓடி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தொழில்கள் முன்னேறி போயிருக்கலாம். உங்களுக்கு மேல எத்தனையோ கூட்டம் கூட்டமா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கலாம். ஆனா இப்பொழுதுதான் உங்க நேரம், எலியாவின் நேரம் வந்திருக்கிறது. இப்பொழுதுதான் கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிற நேரம் வந்திருக்கிறது. இதுவரை பாகாலுடைய பலிகள் இதோ ஒன்றும் சத்தத்தையும் பிறப்பிக்கல. பாகாலுடைய மனுஷர்கள் எத்தனையோ கத்தினார்கள், கூப்பிட்டார்கள், கதறினார்கள். ஒரு சத்தம் பிறப்பாரும் இல்லை, ஒரு சத்தத்தை கொடுப்பாரும் இல்லை. ஆனால் எலியாவுடைய மாலை நேரம் வந்த பொழுது அவன் எழுந்து தகன பலி செலுத்தி பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் பரலோகத்தை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், என்னை கேட்டறலும். அடுத்த நொடி வானம் திறக்கப்பட்டுச்சு. கைத்தட்டுங்க. இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில நிச்சயமாய் தம்பி, உனக்கு நேராய் வானம் திறக்கப்பட போகிறது. இந்த இடத்துல வந்திருக்கிற உனக்கு நேராய் வானம் திறக்கப்பட போகிறது. உனக்கு நேராய் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கு உன் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். இதுவரை நீ சுமந்து கொண்டு வந்த எல்லா வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். இயேசு சொன்னார் சிலுவையில, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் ஜனத்திற்காக நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிந்தது. இந்த முழு பூமிக்கு நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டேன். இனி இந்த மனுக்குலத்திற்காக என்ன செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் நான் முடிச்சுட்டேன். இதோ இப்பொழுது நான் பிதாவினிடத்துல போகும்படியான நேரம் வந்தது என்று சொல்லி இயேசு பிதாவை பார்த்து சொல்கிறார், பிதாவே என்னுடைய வேலை வந்தது, பிதாவே வேலை வந்தது என்று சொல்லி இதோ தன் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்தாரா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தியான வேலையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மகிமையாய் மாற்றி ஆகாப்புக்கு முன்னாடி உன்னை ஓட போன போகிறார். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி கர்த்தர் உன் பெயரை பிரகடனப்படுத்த போகிறார். நீ தேவனுடைய ஊழியக்காரன் என்பதையும் தேவனுடைய வார்த்தையின்படி இத்தனை காரியத்தை செய்தாய் என்பதையும்
அவர் நிரூபிக்கும்படியாக தன்னுடைய பள்ளத்தை ஷெக்கினா மகிமையோடு அவர் இறங்கி வரப்போகிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எனக்காக நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது முக்கியமான ஒரு வசனம். பிரியமானவர்களே, இந்த நிலைமையோடு இங்கு அநேகர் வந்திருக்கிறீர்கள். இந்த நிலைமையோடு அநேகர் இந்த இடத்துல காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வாசிக்கலாம். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாபேசு தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் செய்தலினார். கைத்தட்டுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல யாபேஷாய் நீ வந்திருக்க, துக்கத்தோடு நீ வந்திருக்கிற மகன், துக்கத்தோடு நீ வந்திருக்கிற, இந்த வருஷமாவது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? நிச்சயமாய் ஆவியானவர் சொல்கிறார், நிச்சயமாய் உன்னை மகிமையில நான் உட்கார பண்ண போகிறேன். இந்த 2015 கடைசி இதே இடத்துல நீ வந்து அழுது மண்டிட்டு கதறுவ. தேவனின் ஜெபத்தை கேட்டாரு, என்னுடைய எல்லா வேதனையை மாற்றினாரு. பாருங்க, அவன் சொல்கிறான் துக்கத்தோடு பெற்றாளாம். அதனால அந்த யாபேசுனா துக்கத்தின் மகன். யாபேஸ் என்ற பெயருடைய அர்த்தம் துக்கத்தின் மகன். ஒருவேளை இன்னைக்கு மத்தியான வேலை நீ துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். வியாதியின் நிமித்தம் துக்கம், வறுமையின் நிமித்தம் துக்கம், கடன் தொல்லையின் நிமித்தம் துக்கம், பாடுகளின் நிமித்தம் துக்கம், பெற்றோரின் நிமித்தம் துக்கம், மனைவியின் நிமித்தம் துக்கம், பிள்ளைகளின் நிமித்தம் துக்கம், உறவினர்கள் நிமித்தம் துக்கம், உற்றார் உறவினர்கள் நிமித்தம் உனக்கு துக்கம் வந்திருக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, உன் துக்கத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு, நீ சந்தோஷமாய் மாற்று. உன் துக்க நாட்கள் இந்த மத்தியான வேலையில முடிந்து போய்விடும் மகள். இந்த யாபேஸ் ஜெபம் பண்றாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். அவர் கேட்கிறாரு பாருங்க, கையை உயர்த்தி கேளுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா. பெரிய பிரசங்கத்தை கேட்க வரலையா, உம்மா நான் பார்க்க வந்திருக்கேன், சாப்பிட நான் வரல. அந்த இந்த முதல் நாளில் உண்மை காணவர் பண்ணி உன்னை மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேனே, உமக்கு எல்லா மகிமையும் செலுத்தி என்னை சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுக்க நான் வந்திருக்கிறேனே. இந்த யாபேஸ் ஜெபம்னாரு, என்னை ஆசீர்வதித்து எல்லை என்ன செய்யுங்க. எல்லை எப்படி இருக்குது அவனுக்கு? சின்ன எல்லை, வீடு பத்தாத வீடு, தோட்டம் பத்தாத தோட்டம், சம்பளம் பத்தாத சம்பளம், எல்லாமே குறுகி இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு குறுக்கமான நிலைமையில நீ இருந்தேனா, இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு சொல்றாரு, எல்லாம் மாறிடும். இருதயத்துல அநேகர் நீ குத்துண்டு இருக்கிறீங்க. கணவன் நிமித்தம் வேதனை, வெளியே சொல்ல முடியல. மனைவி நிமித்தம் வேதனை, வெளியே சொல்ல முடியல. பிள்ளைகள் நிமித்தம் வேதனை, வெளியே சொல்ல முடியல. பெற்றோர் நிமித்தம் வேதனை, வெளியே சொல்ல முடியல. பாருங்க, இவங்க தாய் என்ன பேர் வச்சாலாம்? யாபேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? துக்கம். துக்கத்துல பெத்தெடுத்த பிள்ளையே உனக்கு பேரே துக்கம்னு நான் வைக்கிறேன்டா. உன்னை யாராவது கூப்பிட்டா யாபேசுனா அதோட மறைபொருள் என்ன? அது துக்கமே வா, துக்கமே போ, துக்கமே ஓடு. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த பேரை வச்சாங்களாம். ஆனா இவர் யார் பண்ணாரு? துக்கத்தை மாற்றுகிற கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்றாரு. ஐயா, எனக்கு அம்மா வேணா துக்கம்னு பேர் வச்சிருக்கலாம், எங்க அப்பா வேணா எனக்கு துக்கம்னு பேர் வச்சிருக்கலாம், எங்க உறவினர்கள் வேணா என்னை துக்கம்னு கூப்பிடலாம். ஆனா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற நீங்க என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்னை ஆசீர்வதிங்கப்பா, நீங்க என்னை ஆசீர்வதிங்கப்பா. தம்பி தங்கச்சி, உன்னை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க ஒரே ஒருத்தரால தான் முடியும், அவர் தான் ஏசப்பா. பிரியமானவர்களே, அந்த ஏசப்பா உனக்குள்ள வந்தார்னா முற்றிலும் உன் வியாதி மாறும், முற்றிலும் உன் கண்ணீர் துடைக்கப்படும், முற்றிலும் உன் கவலை மாறும். இதுவரை மனுஷரால் தீர்த்து வைக்க முடியாத எல்லா பிரச்சனைகளையும் ஏசப்பா இந்த 1ஆம் தேதி மத்தியான வேளையில உனக்கு தீர்த்து வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், வசனம் சொல்கிறது, கர்த்தர் எல்லையை என்ன பண்ணாரா? அப்படியே பெருசாக்கினார். கை தட்டுங்க பாப்போம். இந்த ஊழியம் எப்படி பெருசாக போகுது? எல்லாம் கையை காட்டுங்க. என் கையை அடங்காத அளவுக்கு பெருசாக போகுது. பொருளாதாரத்திலே கர்த்தர் உங்களை அப்படி விஷாலப்படுத்த போறாரு. எங்க? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, பூமியின் எல்லை வரையும் உங்களை மாற்ற போகிறார். திரள் கூட்டம் வருமா? வந்துட்டு சொல்லுவீங்க, பிரதர் எந்த ஆத்மாவுக்கு ஜெபிக்கிறது? இன்னைக்கு 100 பேர் பிள்ளைக்காக குழந்தைக்காக ஜெபிக்க சொன்னாங்க. 100 பேருக்கு பேரை நான் சொல்லி ஜெபிக்கணுமே. இன்னைக்கு 200 பேர் வியாதி போகணும்னு ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கணுமே. அப்படி கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்க போறார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. தனிமையானவனுக்கு அவர் வீடு வாசலை உண்டாக்க போகிறாராம். இதோ ஆபிரகாம் ஒருத்தனா இருந்தான், ஒரு அடி நிலம் இல்லாமல் இருந்தான். அந்த ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? வானத்து நட்சத்திரத்திற்கு நான் பெருக பண்ணுவேன், இந்த பூமியின் மண்ணத்தனையாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று அந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அதே ஏசப்பா இன்றைக்கு மத்தியான வேளையில இந்த இடத்துல உங்களை விசாலமான ஒரு பாதையில கொண்டு போக போகிறார். இனி பொருளாதாரத்துல நீ விசாலமாய் இருப்பாய், சமாதானத்துல நீ விசாலமாய் இருப்பாய், நீ சந்தோஷத்துல விசாலமாய் இருப்பாய். எல்லாம் உங்க குறுகிய வாழ்க்கையெல்லாம் மாறும். திருமணம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீ திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்துவான். இதோ விதவை கோலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதான் விதவையின் இந்த இருப்பை நீ நினையாது இருப்பாய். அது
கடைசி வார்த்தை சொல்லப்படுது, உன் நிந்தையை நான் மாற்றி போடுவேன், விதவையின் நிந்தை இருப்பை இனி நீ நினைக்க மாட்டேன். உனக்கு நல்ல போவாசுகளை கொடுப்பா, நல்ல ஈசாக்குகளை கொடுப்பா, நல்ல யோசிப்புகளை கொடுப்பா, நல்ல யோபுகளை கர்த்தர் கொடுப்பா, நல்ல தேவனுடைய பாத்திரர்கள் உரியாக்களை கர்த்தர் கொடுப்பா, நல்ல யோவாப்புகளை கர்த்தர் கொடுப்பா, நல்ல ஆமாசாக்களை கர்த்தர் கொடுப்பா, நல்ல அப்புலேயர்களை கர்த்தர் கொடுப்பா. தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை நடத்தக்கூடிய யுத்த அதிபதிகளை, சேனாதிபதிகளை கர்த்தர் உனக்கு கணவனாக கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருவார். தேவனுடைய பிள்ளைகளே, இனி உன்னுடைய வாழ்க்கை குறுகின வாழ்க்கை அல்ல. குறுகின மனநிலையோடு நீ வாழ வேண்டாம். நான் இப்படித்தான் என்ற ஒரு எல்லையை நீ வைக்காத. கர்த்தருடைய ஆவியானவருடைய பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பேதுரு ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிடும் பொழுது சொன்னாரு, மீன் பிடிக்கிறவன், மீன் வாட அடிக்கிறவன், அவனை கர்த்தர் கூப்பிட்டு சொன்னாரு, மனுஷரை பிடிக்கிறவங்களாய் மாட்டுவேன். கை தட்டுங்க. எவ்வளவு பெரிய விசாலத்தை அவனுக்கு வைக்கிறார் பாருங்க. மீன் பிடிக்கிறான், பிறப்பிலே மீன் பிடிக்கிறவன். உனக்கு கர்த்தர் சொன்னார், இல்ல மகனே, நீ மீன் தான் பிடிச்ச, ஆனா நான் உனக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன்னை மீன் பிடிக்கிற மனுஷனா இருக்கிற ஒண்ணு மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்ற போகிறேன். மீனோட அடிக்கிற உன்னுடைய சரீரத்தில் இருந்து புறப்படுகிற நிழல்ல இனி வருகிற காலத்துல அற்புதங்கள் நடக்க போகிறது. உன் நிழலை கிராஸ் பண்றவெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். உன் கை நீட்டப்படுகிற இடத்துல எல்லாம் அற்புதங்கள் நடக்கப்பட போகிறது. நீ பிரசங்கித்தால் 5000 பேர்கள், 10,000 பேர்கள், 3000 பேர்கள் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு விசாலமான ஊழியத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். நீ சிறைச்சில் அடைக்கப்பட்டிருந்தாலும் உன்னை விடுதலையாக்கும்படி தேவனுடைய தூதனானவர் இறங்கி வரும்படியான உனக்கு ஒரு விசாலமான வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பேதுருவோடு கூட கர்த்தர் இதோ பேசினார். மகளே, இன்னைக்கு ஒருவேளை நீ உட்கார்ந்து இருக்கிற நிலைமையை பார்க்காத. சவுல் சொன்னார், நான் சின்னவன், பென்யமீன் கோத்திரத்தில் நான் சின்னவன், நானா ராஜாவாக போகிறேன். அப்படி நினைக்காத. நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜா, நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜா. கிரியோனை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நான் சின்னவனா இருக்கிறேன், இதோ நானா போய் அந்த காரியத்தை செய்ய போறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, இருக்கிற பலத்தோடு போ, மீதியானுடைய கையில் இருந்து இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சிப்பா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த 2015 தேவனுடைய ஆவியானவர் உன்னை வெண்கலமாய் மாற்றி அனுப்ப போகிறா, உன்னை இரும்பு தூணாய் மாற்றி அனுப்ப போகிறா, உன் கையில் அக்னிமயமான அபிஷேகத்தை கொடுத்து அனுப்ப போகிறா, உன் கண்களில் இருந்து பயங்கரமான மைட்டி பவரை கொடுத்து உன்னை அனுப்ப போகிறா, உன்னை சிரசுல ஒரு பெரிய கிரீடத்தை வைத்து உன்னை அனுப்ப போகிறா, உன் முழு சரீரத்திலும் தேவனுடைய வல்லமை ஊற்றி அவர் அனுப்ப போகிறா. நீ போகிற இடமெல்லாம் வாசல் திறக்கப்படும். அதனாலதான் சபைக்கு சொல்கிறா, விசாலமான வாசலை உனக்கு முன்னாடி வைக்க போகிறேன், ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசலை உனக்கு வைக்க போகிறேன். இதோ தாவீதினுடைய திறவுகளை உடையவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறவர் சொல்கிறார். அவர் உனக்கு ஒரு விசாலமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் எப்படி செய்ய போகிறார்? மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து எனக்காய் முடிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பக்க நம்பர் 1076, மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். தடைகளை நீக்கி போடுகிறவர். கைத்தட்டின். இந்த ஆண்டு யாரு முன்னாடி போறாராம்? இயேசு ராஜா எப்படி போறாராம்? தடைகளை எல்லாம் நீக்குவார். எத்தனை பிசாசு தடை போட்டிருந்தாலும் சரி, எத்தனை மந்திரவாதம் தடை போட்டிருந்தாலும் சரி, எத்தனை விக்கிரக வல்லமைகள் தடை போட்டிருந்தாலும் சரி, எத்தனை பாகாலுடைய கோட்டைகள் உனக்கு தடை போட்டிருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிற தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். இந்த ஆண்டு யார் போவார் முன்னாடி? சொல்லுங்க. அவர் எப்படி போறாரு? எல்லா தடையும் உடைப்பார், எல்லா தடையும் உடைப்பார். இந்த வருஷம் பாருங்க, 365 நாளும் உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா யோர்தானும் பிரியும், எல்லா செங்கடலும் பிரியும், எல்லா எரிகோ மதிலும் உடைக்கப்படும், எல்லா பார்வோனுடைய மன்னனுக்கு ஒரு ஆட்சிக்கு ஒரு முடிவை கொண்டு வருவான், எல்லா பாபிலோனிய ராஜாவிற்கு ஒரு முடிவை கொண்டு வருவான், எல்லா எசபெலினுடைய ஆவிகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவான். ஏனென்றால் அவரே உனக்கு முன்னாடி போகிறார். போய் சொல்லுகிறார், விசாலத்தை நான் உருவாக்க போய் கொண்டு இருக்கிறேன். பாருங்க, ஒரு விஐபி புறப்பட்டு வந்தால், ஒரு தேசத்தினுடைய மினிஸ்டர் புறப்பட்டு வந்தா, இதோ தேசத்தில் அவர்கள் வருவதற்கு முன்பாக இதோ ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாகனம் புறப்பட்டு போகும். அது போய் எல்லா ஜனங்களையும் விலகி போங்க, முக்கியமான ஒரு நபர் வந்து கொண்டு இருக்கிறார், முக்கியமான தேசத்தினுடைய தலைவர் வருகிறார் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் ஒரு விசாலத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். பாதைகளிலே ஒரு தடுப்பணைகளை போடுவார்கள், எதிர்விடக்கூடிய வாகனங்களை நிறுத்தி விடுவார்கள். இதோ எல்லா வாகனங்கள் பாதைகளிலும் ஒரு விசாலத்தை உருவாக்கி அந்த தலைவர் நேரா போவதற்கு வழி அவர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள். அருமையானவர்களே, இப்படித்தான் இந்த 2015ஆம் ஆண்டு உங்களுக்கு முன்னாடி இந்த நிமிடத்திலிருந்து இயேசப்பா புறப்பட்டு போக போகிறாரு. போய் என்ன செய்வார் தெரியுமா? வா மகனே, உனக்கு முன்னாடி நான் கடந்து போய் இந்த ஆண்டு உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடைக்க போகிறேன், உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடைக்க போகிறேன், உனக்கு முன்னாடி கோணலும் மானலுமா இருக்கிற தடைகளை உடைக்க போகிறேன், எல்லா செங்கடல்களையும் நான் உடைக்க போகிறேன், எல்லா எரிகோகளையும் நான் உடைக்க போகிறேன், எல்லா பள்ளங்களையும் மேடுகளையும் குன்றுகளையும் பதர்களையும் எல்லாம் நான் மாற்ற போகிறேன். ஏனென்றால் அவர் உனக்காக விசாலத்தை உருவாக்கும்படி அவர் கடந்து போகிறார். எத்தனை பேரை ஜெபிக்கும்படி ஆயத்தமாகறீங்க? இன்னைக்கு எனக்கு விசாலம் வேணும்ன்றத நான் குறுகிய நிலைமையோடு வந்திருக்கிறேன், வேதனைக்கு நடுவில் வந்திருக்கிறேன்,
கண்ணீருக்கு நடுவில் வந்திருக்கிறேன், கவலைக்கு நடுவில் வந்திருக்கிறேன், எனக்கு விசாலமான ஒரு எல்லை வேணும்னு சொல்றவங்க கடைசியா 147வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசித்து நாம் இப்பொழுது முடிக்க போகிறோம். கடைசி நேரம் மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிற ஒரு நேரம் வந்து விட்டது. சங்கீதங்களின் புஸ்தகம் 147 14வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அங்க உங்க எல்லைக்குள்ளே கர்த்தர் என்னத்தை வைக்க போகிறாரா இந்த ஆண்டு? அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி கைத்தட்டு பாப்பா. எதுல நிரப்ப போறாரா உன் எல்லையெல்லாம்? உன் எல்லையெல்லாம் வண்டு வராது, பேனு வராது, இருள் வராது, கல்லு மழை வராது, எது வராது. அது வேற ஒருத்தனுக்கு வரும். ஆனா உன் எல்லையில என்ன வரும்னு எழுதிருக்கு பாருங்க. உன் எல்லைகளை எல்லாம் சமாதானம். இந்த ஆண்டு உனக்கு என்ன கொடுக்க போறாரு சொல்லுங்க? எங்கேயும் சமாதான குறைச்சலே இருக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உன் எல்லைகள், உன் வீட்டு எல்லையோ, தோட்டத்து எல்லையோ, காட்டு எல்லையோ, ஊழிய எல்லையோ, நீ எங்க பிரயாணம் பண்றியோ உன் எல்லை ஸ்தலங்களில சமாதானம் உள்ளவைகளாக்கி என்ன கோதுமை கொடுப்பாரு? சும்மா டூப்ளிகேட் கோதுமை கிடையாது. எப்படிதான் ஹையஸ்ட் குவாலிட்டியா கொடுப்பாரு. நல்ல உச்சிதமான கோதுமைனா இருக்கிறதுலே நல்ல பிராண்ட், சூப்பர் பிராண்ட் உங்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்வாரு? நல்லா கொடுப்பாரு. உச்சிதமான கோதுமைகள்னா என்ன ஆக்குவாரா? பக்கத்துல சொல்லு தங்கச்சி, இந்த வருஷம் உன்னை ஆண்டவர் திருப்தியாக்க போறாரு. உன் எல்லை எல்லாம் விஸ்தாரப்படுத்த போறாரு. திரள் கூட்ட சனம் உன்னை தேடி ஓடி வரப்போது. பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, பிரதர் என்னை நீங்க ஆசீர்வதிங்க, பிரதர் என்னுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, பிரதர் எங்க வீட்டுக்கு நீங்க வெளியே ஊழியத்துக்கு வாங்க, பிரதர் எங்க வீட்டுல பாஸ்டிங் பிரேயர் வச்சிருக்கீங்க நீங்க வாங்க, இன்னைக்கு எங்க ஊழியத்துக்கு நீங்க வாங்க பிரதர், முழு ஜெபத்துல பேசுங்க, இன்னைக்கு எங்க ஊர்ல இந்த கூட்டம் வச்சிருக்கிறோம் நீங்க வாங்க என்று சொல்லி உங்களை கூப்பிடக்கூடிய ஒரு விசாலமான ஊழிய ஸ்தலத்தை கர்த்தர் திறக்க போகிறார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கைகளை தட்டி பரலோக தேவனை நோக்கி பார்க்கலாம். எல்லாம் ஜெபிக்கும்படி. ஹல்லேலூயா. எங்கள் மேலே ஒற்றிடுமே உமக்கிரியை, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாழுமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் தோற்றுமே. அடல் கொண்டு உமக்காக உமக்கிரியை, இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே உமக்கிரியை, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லம் யாருமே. தேசத்தை உமக்காக அபிஷேகம் அபிஷேகம் நாடு கொண்டு உமக்காக விட இந்த நாள் எங்கள் மேலே உமக்கிரியை, இந்த நாள் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அழகு உமக்காக விட செய்தது போல அக்னியின் நாள் தொழிந்தெடுத்து, அந்த குப்பை நாள் செய்தது போல அக்னியின் நாள் தொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. இந்த நாளில் எங்கள் மேலே வெற்றிடுமே உமக்கிரியை, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லம்
Yes, receive the Holy Spirit fire. இப்பொழுது வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தருடைய மகிமை 7 கண்டத்திற்கு தூக்கிட்டு போற தேவனுடைய வல்லமை. Yes, அக்கினி விளக்கம் ஆண்டவரே, இந்த வானத்தில் சொல்ற தேவனுடைய வல்லமை இப்பொழுது கருவிலிருந்து வருகிறது ராஜா. பிள்ளைகளை நிரப்புங்க, கால்களை வெண்கலமாய் மாற்றுங்க, கைகளை இருப்பு தூணாய் மாற்றுங்க, தலையில ஆண்டவர் கிரீடத்தை வைங்க, நாவுகளில் அதிகாரத்தை வைங்க, ஆவியில் அபிஷேகத்தை வைங்க, ஆண்டவருக்கு சொல்ல வெள்ளத்தினால் நிரப்புங்க, பெண்மார்களை இருமணி செய்யுங்க, பிரபலமான ராஜாக்களை சங்கரிக்கும்படி செய்யுங்க. ஹalleluya. ரபா கபா நரபா ஷக வல ரபா ரபா வல வல ரபா ரபா கபா ரபா. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, என்னுடைய சம்பத்துகள் ஆண்டவரே, என்னுடைய வம்சங்கள் ஆண்டவரே, என்னுடைய வரலாறுகள் ஆண்டவரே, நிற்க முடியாத அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவர். வரலாற்று ஏற்று சுவடுகளை இந்த பிள்ளைகள் மாற்றட்டும் ராஜா. ஆவியானவர் தூக்கி பரலோகத்துக்கு கொண்டு போங்கப்பா. ஆவியானவர் தூக்கி பாதாளத்துடைய ரகசியங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே.
ஆவியானவர் ஆண்டவரே ரகசியங்களை சொல்லிக் கொடுங்க ஆவியானவர். எல்லாருடைய மனக்கண்களை திறக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பிள்ளைகளையும் யுத்த சேனாதிபதிகளாய் மாற்றுங்க. எல்லா பிள்ளைகளை ஆயுததாரியாய் மாற்றுங்க. எல்லா பிள்ளைகளை போர்பட தளபதியாய் மாற்றுங்க. எல்லா பிள்ளைகளை யுத்தாதிபதியாய் மாற்றுங்க. எல்லா பிள்ளைகளை போர் முகத்துல பராக்கிரமசாலியா உறுதியா போல மாற்றுங்க ஆண்டவரே. எசேக்கியாவை ஆண்டவரே எப்படி ஜெபத்தை கேட்டு ஆயுசை கூட்டி கொடுத்தீங்க. பெற்றுக்கொள் தங்கச்சி. இந்த 15வது ஆண்டு உங்க பலன் கூடுகிறது. Yes, receive the fire, 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 receive the fire. Yes, பிள்ளைகளை கத்தர் அக்கினி ஜுவாலையை மாற்றுகிறார். Yes, fire. நிரப்புங்கள். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீராக, அபிஷேகத்தை கூட்டி கொடுப்பீராக, கிருபைகளை கூட்டி கொடுப்பீராக, வல்லமைகளை கூட்டி கொடுப்பீராக, வெளிப்பாடுகளை கூட்டி கொடுப்பீராக, தரிசனத்தை கூட்டி கொடுப்பீராக. அக்கினி ஜுவாலைகளை எழும்பணும். அக்கினி ஜுவாலைகளால் எழும்பணும். இவங்க போனாங்களை பாதாள கோட்டைகள் உடைக்கப்படலையா? இவங்க போனாங்களை நரகத்தின் வல்லமைகள் அழிக்கப்படலையா? இவங்க போனாங்களை லூசிபேட் சேனைகள் அழிய நாண்டவரே. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 16 பேர் துரத்துன ராஜா. ஆவிக்குள்ள வைராக்கியத்தை வைங்க. பெற்றுக்கொள் தம்பி, பெற்றுக்கொள் தம்பி. receive the fire. கடைசி நேரம் பெற்றுக்கொள். தேவனுடைய வல்லமை சுழன்றடிக்கிற அபிஷேகம் வருகிறது. சுழன்றடிக்கிற அபிஷேகம் வருகிறது. உங்க மேல கத்திர அக்கினி யோர்தான் மேல பிரவாகித்து வருகிறது. யோர்தான் மேல yes fire. ராபா ராபா கவோர ராபா போகிறதெல்லாம் வாசல் உனக்கு திறக்க விடுவோம். ஹalleluya. உன் பிரயாசத்திற்கு ஏற்ற பலன், உன் பிரயாசத்திற்கு ஏற்ற பலன், உன் ஜெபத்திற்கு ஏற்ற பலன், உன் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். Thank you Lord Jesus. இந்த தம்பி தங்கச்சி உன் நாவில கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். உன் நாவில கர்த்தர் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறார். உன் ஆத்துமாக்குள்ள காண்டாமிருகத்தை வெள்ளத்தை நான் நிரப்புகிறான். நிரப்பினாண்டது நிரப்பு. வல்லமை இதெல்லாம் சாப்பிட்டார். வாழ்ந்து என் பிள்ளைகள் சுகித்திருக்காங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். எல்லா கையை பரலோகத்துக்கு நேரம் தூக்குவோமா? சொல்லுங்க. பிதாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி, ஆவியானவருக்கு நன்றி. பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுன்னிய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் பாதுகாப்பும் 2015 ஆண்டு முழுவதும் 365 நாட்களும் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலும் நீதியிலும் நேர்மையிலும் பரிசுத்தத்திலும் உங்களை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். God bless you. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. கருவில நாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன், கருவில நாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே,
என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே. சட்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். சட்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது.